வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, மௌலவி பிஜே அவர்களுடைய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பான அதாவது குற்றச்சாட்டுக்கள், அவர் மீது வைத்த விமர்சனங்கள், நிந்திக்கக்கூடிய வார்த்தைகள், இது போன்ற விஷயங்களுக்கு அடிப்படையாக இருந்த செய்தியை பற்றி நாம் என்ன செய்கிறோம், அதாவது பார்த்து வருகிறோம். அந்த செய்தியை சொல்லியிருந்தால் கூட மௌலவி பிஜே அவர்கள் அஹ்லு சுன்னாவுடைய அந்த வார்த்தை முறைகள் ஒழுக்கத்தை கடைபிடித்திருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு மாற்றமாக அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அஹ்லு சுன்னா ஷியாக்களுக்கு சார்பாக என்ன செஞ்சார் இருந்தாங்க அப்படி என்று சொல்லி தான் என்ன செய்கிறார், அதை சொல்லி கொண்டு போவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இந்த தொடர் மறுப்புக்களில் 4வது மறுப்பு, இப்போ நம்ம முதலாவதுக்கு மறுப்பு சொன்னோம், அவருடைய முதலாவது பாகத்துக்கு மறுப்பு சொல்லிட்டோம். அந்த மறுப்புக்கு தான் 3வது மறுப்பு வந்துச்சு, சரியா? அந்த 3வது மறுப்புக்கும் நம்ம மறுப்பு என்ன செஞ்சிட்டோம், சொல்லிட்டோம், சரியா? இனி இதுக்கு ஏதாவது மறுப்பு வந்தால் தான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். 4வதுக்குரிய மறுப்பை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ 2வதுக்கு என்ன, 2வதுக்கு நம்ம மறுப்பு சொல்லலையே. 2வதுக்கு அந்த 2வது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டால், அது மொத்தமாக அதாவது அந்த ரெக்கார்டிங் ஏற்கனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக சயீத் இப்னு முஸையிபுடைய அந்த பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பை மௌலவி பிஜே கொடுத்த விளக்கங்களை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த ரிவாயத்தை மட்டும் போட்டு விட்டுக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதான் 2வது, சரியா? இனி அதிலிருந்து ஏதாவது எடுத்து பேசலாம், அடுத்தடுத்து என்ன செய்யலாம், பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ தெரியாது, அல்லாஹு ஆலம். அதான் சொல்லி இப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த 4வது அந்த மறுப்பை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பதிவு செய்கிறோம். இதோடு சேர்த்து இது எங்களுடைய தொடரில் 10வது மறுப்பாக இது என்ன செய்யும், பதிவு செய்யும். நாங்கள் என்ன இதில் ஆசைப்படுறோம்னா, எங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னென்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக, அஹ்லுல் பைத் சம்பந்தமாக வரக்கூடிய இந்த அவதூறு, இந்த தவறு, இது ஷியாக்கள் எங்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனமும். என்ன, நீங்கள் உங்கள் அஹ்லு சுன்னான்னு இருக்கக்கூடிய எல்லாருமே அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு விரோதமானவர்கள் தான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவதூறு சொல்லக்கூடியவர்கள் தான், அஹ்லுல் பைத்தை நிந்தனை செய்யக்கூடியவர்கள் தான், உங்களுக்கு அஹ்லுல் பைத்தோட நேசம் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, சரியா? அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிற விதமாக யார் பேசுகிறாரு, மௌலவி பிஜே அவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போது அப்படி இல்லை, அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் அப்படி இல்லை. மௌலவி பிஜே நாசிபியாவை வழிமொழிஞ்சு பேசிட்டுக்கிறார். நாசிபியான்னு அலி ரலியல்லாஹு விரோத போக்க வழிமொழிஞ்சு பேசிட்டுக்கிறார். அவர் நாசிபின்னு நான் சொல்லலை, சரியா? நாசிபியுடைய கருத்துக்களை வழிமொழிஞ்சு என்ன செய்கிறாரு, பேசி கொண்டிருக்கிறார். அது ஒரு தவறான போக்கு அப்படின்னு சொல்கிறோம். அஹ்லு சுன்னாவை பொறுத்த வரைக்கும் எல்லாராலும் விமர்சிக்கப்படுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க தவறுன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் தவறுண்டு சொன்னவங்க, அதாவது யாரெல்லாம் அதை தவறுண்டு விமர்சித்தாங்களோ அவங்களோட நியாயங்கள், அவங்களோட நீதி பக்கமும் நிற்பாங்க. அதனால் 2 தரப்பாலையும் என்ன செய்வோம், நம்ம விமர்சிக்கப்படக்கூடிய லிஸ்ட்டுக்கு என்ன செய்வோம், நம்ம வருவோம் என்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த அதாவது அஹ்லு சுன்னாவுடைய மக்களை பொறுத்த வரைக்கும் 2 தரப்பாலையும் என்ன செய்வாங்க, விமர்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் என்றால், அவங்க பிழைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிழைன்னு யார் பிழை செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஒரேடியாக தீர்ப்பளிக்க மாட்டாங்க, அவங்கள காஃபிர் முர்த்தத் இஸ்லாத்துட்டு வெளியே தீர்ப்பளிக்க மாட்டாங்க. அந்த பிழைக்கான காரணங்கள், நியாயங்கள் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இதனால் அந்த பிழை யாருக்கு செய்யப்பட்டுச்சோ அவங்க இந்த அஹ்லு சுன்னாவோட கோயிச்சுக்களை தான் செய்வாங்க. என்ன காரணம்னா, தீர்ப்பு அடியோடு எடுத்திருக்கணும், நீங்கள் கொல்லணும்னு சொல்லிக்கணும், முர்த்தத்துன்னு சொல்லியிருக்கணும் என்று அடுத்த எதிர்த்தரப்பு நிற்கும். அதே நேரம் இவங்களும் பயிற்சிக்கொள்வாங்க, நீ எப்படி என்ன பிதத்துன்னு சொல்லலாம், பிள்ளைன்னு சொல்லலாம்னு பயிற்சிக்கொள்வாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, அஹ்லு சுன்னா எப்பயுமே வசத், நடுநிலையாக நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இப்போ முஆவியா ரலியல்லாஹு சம்பந்தமாகவும் எங்களுக்கு பேசலும், அலி ரலியல்லாஹு சம்பந்தமாக பேசலும். மௌலவி பிஜே பொறுத்தவரை அலி சம்பந்தம் பேசலாது. எப்படி பேசினாலும் விமர்சித்து தான் என்ன செய்யணும், பேசணும். அதே போல் சவர் முஸ்தபா பொறுத்த வரைக்கும் என்னது, முஆவியா சம்பந்தம் பேசலாது, விமர்சித்து தான் என்ன செய்யணும், பேசணும். எங்களுக்கு 2 பேரையும் பேசணும். காரணம், நாங்கள் நபித்தோழர்களை நேசிக்கக்கூடியவர்கள், அவங்களோட தவறுன்னு சொல்லுவோம். அதே நேரம் என்ன, அவர்கள் யாரையும் நம்ம விமர்சிக்க மாட்டோம், தூற்ற மாட்டோம். என்னது, அந்த தவறுகளை வேண்டுமென்று வழிஞ்சுரைச்சிக்கொண்டு தேடி போய் என்ன செய்ய மாட்டோம், சொல்லவும் மாட்டோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடத்தை நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்கிறேன், தவறுன்னு சார் சொல்லணுமெண்டு. அதை சிலர் என்ன சொல்லி, அவர் தவறுன்னா சொல்லணும்னு சொல்கிறாரு அப்படின்றார். தவறுன்னா சொல்லணும், ஆனால் சரியான செய்தியில் வந்திருந்தா பொய்யாக இட்டுக்கட்டி அல்ல. ஆனால் இதா பொய்யாக இட்டுக்கட்டப்பட்ட செய்தியில் அவதூறு தவறுன்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிழை விட மாட்டாங்க, பிழை விடுவாங்க. ஆனால் இப்படி திட்டமிட்டு ஏமாற்றி கொலை செஞ்சு இரக்கம் இல்லாமல் அஹ்லுல் பைத் வேஷம் போட்டுக்கணுன்றது குஃபர். இந்த வார்த்தைகள் குஃபருக்கு ஈக்குவலான வார்த்தைகள். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் என்ன தவறான்னு சொல்லிட்டு இது வராது. காரணம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது இந்த மாதிரி வரக்கூடிய செய்தி எதுவுமே என்ன, அதை ஒரு சொர்க்கத்துக்கு நன்மாராக கூறப்பட்ட ஒருவர் ஏமாற்றி கொலை செய்வாரா, சரியா? அப்படி தானே மௌலவி பிஜே சொல்கிறார். அப்போ அதான் அந்த லிஸ்ட்டில் தான் அலி ரலியல்லாஹு வராங்க. ஏன் உங்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மீது உள்ள அதே இறக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு மீது வரல? உஸ்மான் ரலியல்லாஹு அப்படி செஞ்சிருப்பாரா, ஒரு சொர்க்கவாதி தானே,
அப்படி செஞ்சிருப்பாரா அப்படின்னு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யோசிக்கிற நீங்கள். இத்தனைக்கும் வரலாற்றில் உஸ்மான் ரதியல்லாஹு கட்டி விட்டார்னா இருக்குது, அதை லெட்டரை உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர் அனுப்பி விட்டாங்க அப்படின்னு இருக்குது. ஆனால் நீங்கள் யோசிக்கிறீங்க இதில் உஸ்மான் ரதியல்லாஹுக்கு என்ன லாபம், அப்படி எழுதியிருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. நாங்களும் சொல்கிறோம் அந்த செய்தியை அவது ஒரு பொய் என்று சொல்கிறோம். ஆனால் நீங்கள் அந்த செய்திக்குள்ளேயே யோசிக்கிறீங்க தானே. அதே மாதிரியே உங்களுக்கு அலி ரதியல்லாஹு அவங்கள யோசிக்கலாமல் போச்சு. அலி ரதியல்லாஹு அவர்கள் திட்டமிட்டார்னு அதில் வந்திருக்குதா? அந்த அறிவிப்பில் எங்கேயாவது அலி ரதியல்லாஹு திட்டமிட்டார்கள், அவர்கள் இப்படி 5 பேரை கூப்பிட்டு என்னது ரகசிய கூட்டம் போட்டார்கள், கொலை செய்ய சொன்னார்கள் என்று அதில் இருக்குதா? அதில் என்ன தன்மை வருது? ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை வாசலில் நிறுத்த சொன்னார்கள், தண்ணியெல்லாம் கொடுத்து அனுப்பினாங்க. கொலை செஞ்சென்று கேள்விப்பட்ட உடனே பக்கத்து தஹபத் உக்கூலுகும் மூளையெல்லாம் இழந்த நிலையில் அவர்கள் ஓடி வந்தார்கள். ஓடி வந்து ஹசனுக்கு அடித்தாங்கன்னெல்லாம் வருது. அப்போ அதை இவர் எப்படி சொல்கிறாருன்னா மௌலவி பேஜ் வந்து இன்னால சொல்கிறாரா, இன்னால 2 அடியை போட்டு அந்த சின்ன பிள்ளைக்கு அடிச்சு என்ன பிரயோசனம் இப்படி கேட்குறாரு. அதை விளங்கிதா? அந்த பாரதூரமான வார்த்தைகள் வருது. அந்த வார்த்தைகளை சும்மா குறைச்சி பேசுகிறாரு. அந்த ஹசன் ஹுசைனை நிறுத்தியார், சின்ன பிள்ளை ஹசன் ஹுசைன் சின்ன பிள்ளை அந்த நேரத்தில் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அந்த நேரத்தில் சின்ன பிள்ளைன்னு கேட்குறேன். ரசூலுல்லாஹ் மௌத்தாயின பொறுத்துல இந்த வயசறினாலும் 20-30 தாண்டிக்குமே, சரியா? அதை யோசிக்கணுமே. அப்போ அது மாதிரி அந்த பிள்ளைக்கு அடிச்சு என்ன செய்யணும்? ஹசன் ஹுசைன் அப்படியே சின்ன பிள்ளையாகவே என்ன செய்கிறாரு நினச்சிட்டிக்கிறாரு. அப்போ அவங்களும் அதை வீரர்களாக இருந்தார்கள். அடுத்த நடக்கக்கூடிய ஜமல் சிப்பின்ல என்ன செய்கிறாங்க, கலந்து கொள்கிறாங்க, யுத்த வீரர்களாக இருந்தாங்க. அப்போது அதில் வர செய்தி அப்போ உங்களுக்கு ஏன் அதில் இறக்கம் வரலை? அதில் உஸ்மான் ரதியல்லாஹு மீது வந்த அந்த இறக்கம் அலி ரதியல்லாஹு மீதே வரல. அப்போ நீங்கள் ஒரு பகமை உணர்வோடு செயல்படுறீங்க அப்படி என்றதான் என்னது எங்களுக்கு சொல்ல முடிகின்ற ஒரு செய்தியாக இருக்குது. சரி, இப்போ மறுபடியும் நம்ம என்ன செய்வோம், இது ட்ரையான சப்ஜெக்ட் தான், ஆனால் என்னது இதை சொல்லித்தான் ஆகணும். என்ன, நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு விமர்சனம் வச்சோமே, என்ன சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி எப்படி பலகீனப்படுத்தினீங்க, சஹீல் புகாரில் செய்தி எப்படி பலகீனப்படுத்தினீங்க. அங்கே இமாம் புகாரி தண்ட ஆசிரியர் ஹிஷாம் பின் அம்மார் சொன்னார்ன்றார். அவருடைய ஆசிரியர் ஹிஷாம் பின் அம்மார் தான் அவர்கிட்ட ஹத்ததனா எங்களுக்கு அறிவித்தார் என்று சொல்லி 2 இடத்துல தெளிவாக என்ன செய்யுது புகாரியில் வருது. இன்னும் 2 இடத்துல காலை சொன்னார்ன்னு வருது. ஆசிரியர் வழியாக தானே, அவர் முதல்லிசும் அல்ல, இருட்டடிப்பு செய்கிறவரும் என்ன அல்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். சொல்லி இதை நீங்கள் வந்து எப்படி பலகீனப்படுத்தினீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு மௌலவி பிஜே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹிஷாம் பின் அம்மார் சப்ஜெக்ட் அது எப்படி கேட்குற டைமில் இன்னொன்று கேட்டேன்னா, ஒரு மூளை குழம்பிய நிலையில் இருந்த ஹிஷாம் பின் அம்மார் நீங்கள் சொல்கிறீங்களே, இமாம் புகாரி மூளை குழம்பியத்துக்கு முன்னால் கேட்டிருக்கணும் அப்படி தான் நீங்கள் சொல்லியிருக்கோம் சட்டப்படி. ஆனால் அதை நீங்கள் லைவ் ஆக்கி விட்டீங்க. இப்போ இந்த செய்தியோட பிரச்சனையாகிற டைமில் என்ன செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால், அதில் சொன்னார் என்று சொல்லிக்கிறாரு, அதனால் விட்டு தான் இமாம் புகாரி என்ன செஞ்சுக்கிறாரு, அறிவித்திருக்கிறார். அந்த இடத்துல 2 பேரை விட்டு தான் அறிவிச்சுக்கிறாரு. அவங்க மூளை கிளம்புறதுக்கு முந்தி கேட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. இமாம் புகாரி ஓகே, அவர் நல்ல திறமையானவர் தான், அவர் கேட்டு தான் அறிவிப்பார். அவங்க 2 பேரும் என்ன, அந்த இமாம் புகாரி யாரை விட்டு அறிவித்தாரோ ஹிஷாம் பின் அம்மாருக்கு இடையில, அவங்க 2 பேரும் மூளை குழம்பினா இல்லையாண்டு எப்படி தெரிஞ்சு கொள்வது அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் மூளை குழம்பினத்துக்கு முந்தி அறிவிச்சாங்களா பிந்தி அறிவிச்சாங்களா எப்படின்னு கேட்குறாரு. இதில் பாருங்கள், இதில் நான் எல்லா கேள்வியும் திருப்பி கேட்டுட்டேன். ஃபஸ்ட்டுக்கு எல்லா கேள்வியும் கேட்டுட்டேன். நான் என்ன கேட்டேன்னா, சஹீல் புகாரி என்னது எழுதினார் இமாம் புகாரி? சும்மா எழுதினாரா? லைபான ஹதீஸெல்லாம் கொண்டு வரணும்னு எழுதினாரா? அப்படி எழுதலை, மக்களுக்கு ஆதாரபூர்வமான செய்திகளை கொண்டு போன்னு எழுதினார். அப்படிப்பட்ட செய்தியில் குர்ஆன் வசனங்கள் இருக்குது, இமாம்களுடைய கருத்துக்கள் இருக்குது, கூற்றுக்கள் இருக்குது, எல்லாமே இருக்குதான், இல்லாமலாம் இல்லை. ஆனால் இமாம் புகாரி இந்த இடத்துல ஆசிரியரை சொல்கிறார். அவர் கேட்ட ஆசிரியரை சொன்னார்னு அறிவிப்பால் வரிசை ரசூலுல்லாஹ் வரையும் கொண்டு போய் நம்பர் போடப்பட்டு அந்த ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸில் இசை ஹராமடத்துக்கு ஆதாரபூர்வமாக கொண்டு வரார். இசை ஹராமடத்துக்கு ஆதாரபூர்வமாக கொண்டு என்ன ஹதீஸ் அது? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். எதிர்காலத்தில் ஒரு சமுதாயம் வரும், யஸ்தஹில்லூனல் ஹைர வல் ஹரீர வல் மஆசிஃப், அதாவது பட்டுகையும் விபச்சாரத்தையும் இசை கருவிகளையும் ஹலாலாக்கக்கூடிய ஒரு சமுதாயம் வரும்னு ஹதீஸ் புகாரில் வருது. ஆதாரபூர்வமாக கொண்டு வந்த ஹதீஸ். அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இல்லை காலண்டு இந்த இமாம் புகாரி அவதானிக்காமல் போட்டார், தெரியாமல் போட்டார், தெரிஞ்சிக்க போட்டிக்க மாட்டார் பெஸ்ட்டுக்கு சொன்னீங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தெரிஞ்சதுனால தான் காலண்டு போட்டிக்கிறாரு, இல்லைங்களா? தெரிஞ்சதுனால காலை சொன்னார், இல்லைன்னா அவர் நேரடியாக எனக்கு சொன்னான்னு சொல்லியிருப்பார். சரி, அப்போ புகாரில் கொண்டு வந்தார், சஹீல் புகாரில் மக்களை ஏமாத்தவா? மக்களை வந்து ஏமாத்தவார். அப்போ இமாம் புகாரி முதல்லிசா? இமாம் புகாரி முதல்லிசா இருந்தால் தான் அந்த 2 பேரை விட்டு அறிவிக்கணும். திட்டத்தெளிவாக எல்லா அறிஞர்களும் தன் ஆசிரியர் வழியாக ஒரு செய்தியை ஒருவர் கேட்டார் என்று சொன்னால் அவர் நேரடியாக கேட்டன்னு தான் அர்த்தம், விளங்கிட்டா? தொட்டும் என்று அறிவித்தால் அவர் வழியாக நேரடியாக கேட்டார்னு தான் அர்த்தம். எது வரைக்கும் அர்த்தம்? அவர் முதல்லிஸ், இருட்டடிப்பு செய்கின்றவர் என்று இல்லாத வரைக்கும். இருட்டடிப்பு செய்கிறவன் அவர் கட்டாயம் என்ன செய்யணும், எங்களுக்கு சொன்னார்ன்றதை தான் நாங்கள் நம்புவோம் அப்படி என்றதானே நம்ம சொல்லிட்டீங்க. இதை வந்து இல்லை என்ன விஷயம்டா, 2 கோணத்தில் போகுது. புகாரிக்கு வரக்குள்ள இருட்டடிப்பு தான் என்ற அடிப்படையில் அதாவது மௌலவி பிஜே நடந்து கொள்கிறார். அலிரனோட அறிவிப்பு வரக்குள்ள இப்னு சுமைடைய இருட்டடிப்பு இல்லைன்னு நடந்து கொள்கிறார், சரிங்களா? அங்கே முதல்லிசன்ட்டு எல்லா அறிஞர்களும் விமர்சிச்சுக்கிறாங்க, இருட்டடிப்பு இல்லைன்றார். அங்கே
இங்கே யாருமே இருட்டடிப்பட்டு என்ன செய்யலை, விமர்சிக்கல. இங்கே வந்து இமாம் புகாரி விட்டு அறிவிச்சிக்கிறேன்னு சொல்கிறார், இருட்டடிப்புன்னு சொல்கிறார் இல்லை, விட்டு தான் அறிவிச்சிக்கிறார். ஆனால் இருட்டடிப்பட்டு என்ன செய்கிறது இல்லை, சொல்கிறது இல்லை. இந்த 2 சோதனையில் பேத்துட்டியாது. அங்கே இல்லைன்னு சொல்லணும், இங்கே இருக்கணும், புகாரியில் இருக்கணும், இங்கே இல்லைன்றணும். இங்கே தத்லீஸ் இல்லைன்றது, எங்கே அழிவுலாங்க தத்லீஸ் இல்லைன்றது. இங்கே என்ன செய்யுது, புகாரி அறிவிப்பில் தத்லீஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறது இல்லை, ஆனால் விட்டு அறிவிச்சாருன்றது. இந்த வார்த்தையை மட்டும் என்ன செய்கிறது இல்லை, இதுதான் தத்லீஸ். ஆசிரியர் வழியாக தத்லீஸுக்கு என்ன வரவில்லைன்னு தெரியுமா, ஆசிரியர் வழியாக கேட்ட ஒரு செய்தியை, அதாவது கேட்காத ஒரு செய்தியை கேட்டது போல் புரிந்து கொள்கிற அமைப்பில் என்ன செய்கிறது, அடுத்தவனுக்கு சொல்கிறது தான் என்ன, அதாவது இருட்டடிப்புன்றது. இமாம் புகாரி அதை செய்வாரா? இமாம் இப்போ நீங்கள் அந்த ஹதீஸை நீங்கள் பார்க்குறீங்க, இந்த விளக்கம் இல்லாமல் இந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஹதீஸ் ஐயனா என்ன செய்வீங்க நினைப்பீங்க, அதுபோல் பார்த்தா விட்டு தான் அறிவிச்சிக்காரமா, ஷேக் வழியாக தான் அறிவிச்சாரும் விட்டுட்டு அறிவிப்பாரா அவர் முதல்லிஸ், என்ன அர்த்தமாக இருந்து வந்துடும். இதுக்கு பேசுகிற டைமில் நான் என்ன சொன்னேன்டா, காலேன்னு சொன்னார்ன்னு சொன்னால் அது எனக்கு சொன்னார்னு தான் அர்த்தம். காலேன்னு சொன்னால் அது எனக்கு சொன்னார்னு தான் அர்த்தம். ஆசிரியர் வழியாக சொன்னான், ஆசிரியர் வழியாக சொல்லாமல் சொன்னால் யாரும் அப்படின்னு நினைக்கிறல, இப்போயும் நாங்கள் சொல்லத்தானே செய்கிறோம். ஆசிரியர் வழியை சொன்னால் எனக்கு சொன்னார்னு தான் அர்த்தம்ன்றதுக்கு மௌலவி பிஜே ஒரு 20 நிமிஷமாக ஒரு 10 நிமிஷமான 10-15 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கிறாரு. உலகத்திலேயே இது மாதிரி யாரும் சொல்லிக்க மாட்டாங்க என்னைய மாதிரி. என்ன சொன்னாரண்டா எனக்கு சொன்னாரண்டா அர்த்தம் மட்டும் உலகத்தில் எவனா சொல்லுவானா? இப்போ உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் நான் பயான் பண்ணுறேன், அது ரசூலாங்க எனக்கு சொன்ன அர்த்தமா? மௌலவி பிஜிர பதில் சரியா, ரசூலாங்க எனக்கு சொன்ன அர்த்தமா? காலல்லா அல்லாஹ் தாலா சொன்னான்னு குர்ஆன் ஓதுறேன், அது எனக்கு சொன்ன அர்த்தமா? அல்லாஹ் தாலா அபூ ஹுரைரா சொன்னான்னு சொல்கிறேன், அப்போ அபூ ஹுரைரா எனக்கு சொன்ன அர்த்தமா? உலகத்தில் எவனும் என்ன செஞ்சிக்க மாட்டாங்க. அதான் இப்போ சப்ஜெக்ட். இந்த பார்க்குற எல்லாருக்குமே விளக்கும், இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இங்கே சப்ஜெக்ட் வந்து ஆசிரியரும் மாணவரும். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் மாணவர் ஆசிரியர் சொன்னார் என்று சொன்னால் அது எனக்கு சொன்னார்ன்னு தான் எடுக்கணுமன்றது தான் சப்ஜெக்ட். அதுக்கு தான் நான் சொன்ன சொன்னார்ண்டா எனக்கு சொன்னார்ன்ற அர்த்தத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு மட்டும் சொன்னது. அதை விட்டு போட்டு என்னது அவர் சொன்னார்ண்டா என்னது, இப்போ உதாரணமாக இந்த ஜனாதிபதி சொன்னார், உதாரணம் சொல்கிறார், அவர் ஜனாதிபதி சொன்னார்னா என்கிட்ட சொன்னார்னு அர்த்தமா? டிவியில் சொல்லிக்கலாம், பேப்பரில் சொல்லிக்கலாம், இன்னொரு ஆள்கிட்ட சொல்லிக்கலாம், இன்னொரு வழியாக. இதுக்கு என்ன சம்மந்தம் கேட்குறேன், இதுக்கு அதுக்கு சம்மந்தம். இதுக்கு ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கார். உலகத்தில் இந்த மாதிரி அடிப்படை தெரியாத ஒரு ஆளை நான் கண்டதே இல்லைன்றார். அப்படி நான் மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சிம்பிள். இந்த சப்ஜெக்டை என்ன புரிஞ்சுக்கணும்னா மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாட்டி எதையாவது ஒரு வசனத்தை பிடிச்சி என்ன செய்ய வேண்டியதான், அந்த சப்ஜெக்ட் அப்படி சொன்னாராண்டு. இது வந்து சரி, அப்படியே ஒரு ஆளாக வச்சுக்கங்களேன். நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க எனக்கு மறுப்பு சொல்கிறதுக்கு? சரியா, இது நீங்கள் மறுப்பே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி எல்லாருக்கும் விளங்குற அளவுக்கு இப்போ உலகத்தில் இல்லாத ஒன்றை மறுத்துட்டீங்க. உலகத்திலே இல்லாத ஒன்றை 15-20 நிமிஷமாக ஒருத்தன் மறுத்துட்டீங்க. காலை என்று சொன்னார் என்று சொன்னால் எனக்கு சொன்னார் அப்படி என்றே வாதிட்டு கிடைக்கிற எவ்வளோ பெரிய மடத்தை நடுகிறார். அதான் இங்கே சப்ஜெக்ட். இப்போ உதாரணமாக அவர் வழியாக நான் அறிவித்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். நான் சொல்கிறேன் அவர் வழியாக அறிவித்தேன் என்று சொன்னால் அது நேரடியாக கேட்டது தான். அடுத்து ஒரு ஆள் மறுப்பு சொன்னார் வைங்களேன், எப்படி என்ன வழியாக அறிவித்தேன் அப்படி என்று சொல்கிறது, எப்படி கேட்டேன்னு சொல்கிறது? உலகத்திலே எவனையும் இப்படி சொல்லிக்க மாட்டான். அப்படி என்று யார் சொன்னால் எப்படி பிழையோ அதே மாதிரி ஒரு பிழை தான் இதுவும். ஏன்னா இங்கே மேட்ரு வந்து மற்றதில்லை, ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையில் உள்ள சப்ஜெக்ட். பேச்சு என்னடா, ஆசிரியர் மாணவர்கிட்ட, அதை மாணவர் ஆசிரியர்கிட்ட கேட்குறேன். நம்ம ஒரு இப்ராஹிம் ஒரு உஸ்தாத்கிட்ட படிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும் இப்ராஹிம் உஸ்தாத்னா நான் படிச்சுக்கிறேன். இப்போ நான் பேத்து ஊரில் இப்ராஹிம் உஸ்தாத் சொன்னார்னா என்ன விளங்குவான்? இவருக்கு தான் என்ன செஞ்சுக்கிறாரு சொல்லிக்கிறான்னு விளங்குவாங்க. இதுதான் இயற்கையானது. இதைத்தான் நானும் சொன்னேன். சரியா, அப்போ இப்படியான சொன்னான்னு விளங்குறாரு அவர் மாற்றி சொல்கிறாரு. அது எப்படி விளங்குவாங்க? டிவியில் பார்த்திக்கலாம், சரியா, செய்தியில் பார்த்திக்கலாம், ஃபோன் பண்ணி வேற ஒருத்தர் சொல்லிக்கலாம். அதுதானே அசல். எனக்கு சொன்னார்னா அசல், எனக்கு சொன்னோன்னு விளங்கலாம், மாறியும் விளங்கலான்றார். பிள்ளை ஒரு மாணவர் ஒரு ஆசிரியர் வந்து சொன்னார்ண்டா எல்லாருமே அவர் சொன்னார்னா விளங்குவாங்க. ஆசிரியர் இவர் சந்திச்சிருந்தா, இவர்கிட்ட படிச்சிருந்தா, அவர்கிட்ட கேட்டிருந்தா, அவர் நண்பராக இருந்தால் அப்படி தான் என்ன செய்வாங்க, விளங்குவாங்க. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் யார்கிட்ட இந்த கேள்வியை நம்ம கேட்கணும்டா, இவர் இடையில விட்டுட்டு ஆசிரியர் சொன்னார்ன்னு சொல்லுவார். ஒரு நபரை கீழே போட்டுட்டு என்ன செய்வார், ஆசிரியர் சொன்னார்னு சொல்லுவாருன்னா அவர் முதல்லிஸ், இருட்டடிப்பு செய்கின்றவர் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதை பிஜே மௌலவி எங்கேயெல்லாம் கூட பேத்து, அதாவது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ அதாவது ஒரு விஷயம் விளங்கிக்கணும். ஒரு பலகீனமான வாதத்தை நான் திருப்பி எடுத்து வச்சேன்னு வைங்களேன், அது உங்களுக்கு விளங்க. இப்போ ஒரு ஆள் நம்மளுக்கு பலகீனமாக விமர்சிக்கிற அந்த விமர்சனம் பதில் பலகீனம்னு வைங்களேன். இப்போ நான் அதை உங்களுக்கு திருப்பி எடுத்து சொல்லணுமே, அது எடுத்து சொல்லக்குள்ள நான் வீக் ஆகிடுவேன். ஏன்டா அது பாயிண்ட்டே இல்லாத வாதம் தானே. அப்போ அந்த வாதத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நான் கஷ்டப்படுவேன். ஏன்னா அவ்வளோ அர்த்தம் இல்லாத வாதம்ன்ற அது அர்த்தம். இப்போது
அதாவது அவர் எப்படி சொல்கிறார் நம்மளுடைய பிஜே அவங்க அதில் வக்கால அஃபான் புகாரில் வருதான் வக்கால அஃபான் சொன்னார், கால இப்ராஹிம் சொன்னார், கால ஆசிம் பின் அலி இல்லை அவர் உஸ்தாத் மாதிரி எல்லாம் இறங்கிக்கிறாங்க லிஸ்ட்டை சொல்கிறார். உமர் இப்னு ஹம்சா சொன்னார், அய்யூப் இப்னு சுலைமான் சொன்னார், கால லைஸ் சொன்னார், அய்யூப் இப்னு சுலைமான் சொன்னார், கால மாலிக் சொன்னார். சரியா, அதே போல் என்ன இப்னு மசூத் எல்லாம் சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் புகாரிக்கு நேரடியாக சொன்னார் அர்த்தமாக அதில் கேட்குறாரு. மௌலவி பிஜே இதை வாதமாக வச்சுக்கணும், உஸ்தாத்மார்களை கொண்டு லிஸ்ட்டை போட்டு என்ன செய்யணும், வாதமாக வச்சுக்கணும். இந்த உஸ்தாதிட்ட இமாம் புகாரி சொன்னார்ன்னு சொல்கிறாரு, ரசூல்லாங்களுக்கு வரைக்கும் இஸ்னாது சொல்லிக்கிறாரு. அப்போ இதையும் நீங்கள் என்ன நேரடியாக சொன்னா சொல்ல போகிறீங்கன்னு ஏதாவது ஒன்று கொண்டு வச்சு தான் நியாயமாக இருந்திக்கும். அப்படி எதுவுமே வைக்கலை. இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லோருமே சரியா இதில் அதாவது இமாம் புகாரியை தவறுதலாக விமர்சித்த அறிஞர்களை 1-2 பேரை தவிர மற்ற எல்லா இஸ்லாமிய அறிஞர்களுமே இமாம் புகாரி இதை ஹிஷாம் இப்னு அம்மாரிடத்தில் நேர கேட்ட செய்தி தான் சொல்கிறாங்க. இதை ஹிஷாம் இப்னு அம்மார் அவர் சொன்னார்னா போட்டிக்கிறாரு, நேர கேட்டார் என்ற செய்தி தான் சொல்கிறாங்க. இது யாருமே இதில் மாற்று கருத்து என்ன செய்யலை, சொல்லலை. அதுக்கு ஃபத்துல் பாரி எடுத்து மிச்ச நேரம் வாசிக்கிறார். வாசிக்கிற ஒவ்வொன்றிலையுமே மௌலவி பிஜே அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதுக்கு தனக்கு எதிரான வாதத்தை கண்டுகொள்ளாமல் அல்லது வாசிக்காமல் அல்லது அவசரத்தில் என்ன செய்கிறாரு, விட்டுட்டு நான் அவசரம்னா நினைக்கிறேன் சரியா, விட்டுட்டு போகிறார். அதுக்கெல்லாம் முன்னால் கால என்று சொல்கிறதையும் தொட்டும் என்று சொல்கிறதையும் வித்தியாசப்படுத்துகிறார் மௌலவி பிஜே. வழியாக அறிவித்தார்ன்றது வேறு, சொன்னார்ன்றது வேறு. வழியாக அறிவித்தார், அவரை தொட்டும் அறிவித்தார் என்று சொல்கிறது தான் இருட்டடிப்போடு சம்மந்தப்பட்ட மேட்டர். சொன்னார்ன்றது இதுக்கு சம்மந்தமே இல்லை. சொன்னார்ண்டா எனக்கு சொன்னார்னா தான் சொன்னார், சும்மா சொன்னார்ண்டா சொல்லலைன்னு தான் என்ன அசல் அர்த்தம் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறார், அதில் பேசுகிறார். இப்போது மௌலவி பிஜேக்கு அல்லாஹும் இன்னக்க அஃபூன் துஹிபுல் அஃபுன்னு இந்த ஹதீஸை முஃபாரிஸ் ரஷாதி மௌலவி அவங்க என்ன செய்கிறார், பலகீனப்படுத்துகிறாங்க. நம்மளும் அதை பலகீனமாக காணக்கூடிய செய்தி தான். ஆனால் வாதப்படுறது அவங்களுக்கு 2 பேருக்கு இடையெல்லாம் போச்சு. அப்படின்ற டைமில் மௌலவி பிஜே இந்த தத்லீஸை பற்றி விளங்கப்படுத்துகிறார். அதில் அண்ணனை பற்றியும் கால சொன்னார்ன்றதை பற்றி எப்படி விளங்கப்படுத்தான்னு கேளுங்க. அவர் மறுப்பு சொல்லக்கூடியது இருந்து இல்லை. ஒரு ஹதீஸை அறிந்து கொள்ள தேடக்கூடிய காலம்னு ஒரு 20 என்று வைத்துக்கொள்வோமே, 20லலாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. இவர் தனது 20 வயதிலே தேட ஆரம்பித்தார்னு சொன்னால் ஹிஜ்ரி 35 ஆகும். அப்போ 35 ஹிஜ்ரி 35 இவர் தேட ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளோ நாள் தேடுறாரு, 58. அப்போ 20 வருஷத்துக்கு மேலே. அப்போ 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிஷா நாயியும் இவரும் ஒரு 25 வருஷமாக ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு காலத்தில் வாழ்ந்து இருக்கிறார்கள் என்று வந்துட்டாலேயே அதுக்கு ரூல் என்ன, எல்லா ஹதீஸ்களை அறிஞர்கள் அதிகமானவருடைய ரூல் என்னன்னு கேட்டால், ஒரு காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்கல்ல, அவங்க சொன்னதாக இவர் சொல்கிறார்ல, முடிஞ்சு போச்சு கதை. பார்த்து தான் கேட்டு தான் சொல்லுவார், கேட்காத பொய்யாவை சொல்லுவார். அவர் நல்லவர்னு இப்போ ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆயிஷா சொன்னார்கள்னு சொல்லிவிட்டார். அந்த காலத்தில் வாழ்ந்தும் இருக்கிறார். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், கேட்டு அவங்க சந்திச்சிருக்காருன்னு அர்த்தம். இப்படித்தான் எல்லா இமாம்களுமே சொல்கிறாங்க. புகாரி இமாம் மட்டும் என்ன சொல்லுவார்னு கேட்டால், ஒரு காலத்தில் வாழ்ந்தால் பத்தாது, அவங்கள சந்தித்தாங்க என்று தனி ஆதாரம் கிடைக்கணும் அப்படிம்பார். அவர் மட்டும்தான் சொல்லுவார். ஆனால் முஸ்லீம் இமாம் போன்ற எப்படி இல்லை முக்கியமான விஷயம், ஆயிஷா சொன்னார்ண்டா அந்த காலத்தில் தானே வாழ்ந்துக்கிறாங்க. அப்போ சொன்னார் தான் அர்த்தம், ஆயிஷாவுக்கு நேராக சொன்னார் தான் அர்த்தம், எனக்கு சொன்னார் தான் அர்த்தம். அதில் தனியாக வரணும் இல்லை, 2 பேரும் 20 வருஷம் இருக்குது. அதாவது இது தாரகுத்னி மறுக்கிறாரு சரியா. இப்னு புரைதா ஆயிஷாரில் அவங்கள்ட்ட எதுவும் கேட்டதில்லை அப்படின்னு மறுக்கிறார் இமாம் தாரகுத்னி. அப்போ மௌலவி பிஜே அதுக்கு எதிராக வாதம் வைக்கிறாருன்னா அது எப்படி கேட்டதில்லை, 2 பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்துக்கிறாங்க, அப்போ கேட்டு தான் இருப்பாங்க, விளங்கிட்டா? அப்போ கேட்டு தான் இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு அறிவிப்பில் கூட கேட்டு வராட்டி கூட கேட்டு தான் இருப்பாங்க, ஒரே காலத்தில் வாழ்ந்துக்கிறாங்களே. சொன்னாருன்னா அவருக்கு சொன்னார்னா அர்த்தம், சொன்னாருன்னா அவருக்கு சொன்னாருன்னு தான் அர்த்தம். தொட்டுமென்று தான் ரிவாயத்தில் வருது. ஆனால் விளக்கம் எல்லாம் எப்படி கொடுக்குறாருன்னா, சொன்னார் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட நேரடியாக கேட்டு தான் அவர் என்ன செய்வார், சொல்லுவார் என்று அர்த்தம்னு விளங்கப்படுத்தார். இப்போ அப்படி சொல்லிட்டு வர டைமில் அங்கேயும் புகாரியுடைய ஸ்பெஷல் நிபந்தனையே சொல்கிறார். புகாரி இமாம் ஸ்பெஷல் நிபந்தனை என்ன வைக்கிறான்டா, ஒரே காலத்தில் வாழ்ந்தால் மட்டும் போதாது. அதுக்கு சொல்கிறது அதாவது முஆசரா, ஒரே காலத்தில் வாழ்ந்தால் மட்டும் போதாது. இம்கானுல் லிகா, இமாம் முஸ்லீம் சொல்கிறாரு சந்திக்க வாய்ப்பு இருந்தால் போதும், ஒரே காலத்தில் வாழ்ந்து சந்திக்க வாய்ப்பு இருந்தால் போதும். இமாம் முஸ்லீம்ட கருத்தில் தான் நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க. இமாம் புகாரி என்ன சொல்கிறாரா, இல்லை சுபூத்துல் லிகா, ஒரு முறையாவது 2 பேரும் சந்தித்ததுக்கான ப்ரூஃப் இருக்கணும்ன்றார். இதை நிறைய அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளலை. சந்திக்க வாய்ப்பு இருந்தாலே
போதும் ஒரே காலத்தில் வாழ்ந்திக்கிறாங்கனாலே என்ன போதும் சந்திக்க வாய்ப்பு இருக்குமா? புகாரி நிபந்தனை போட்டால் இல்லை, சுபூத்துல்லிகா ஒரு முறையாக சந்திச்சே புரிவு இருக்கணும். எப்படி? எனக்கு சொன்னார், நான் கேட்டேன், அல்லது அவர் இவர் சந்தித்ததாக யாராவது ஒருத்தர் சொன்னார், இப்படின்னு ஒரு ஹதீஸ்லேயே ப்ரூஃப் வந்துட்டால் மற்ற ஹதீஸுக்கெல்லாம் என்ன செய்ய தேவையில்லை, ஆதாரம் தேவையில்லை. இதுமா புகாரி நிபந்தனை. அந்த புகாரி தான் ஹிஷாம் பின் அம்மார் சொன்னார்னு சொல்கிறார். சரியா? அந்த புகாரி அவ்வளோ நிபந்தனை வச்ச புகாரி 2 இடத்துல எங்களுக்கு சொன்னார்னு ஹிஷாம் பின் அம்மாருக்கு சொல்லி மிக்கிறார். 2 இடத்துல எங்களுக்கு சொன்னார்னு சொல்லி மிக்கிறாரு. அப்போ மற்ற 2 இடத்துல எப்படி விளங்கணும்? ஆசிரியர் தானே, எனக்கு சொன்னார் தான் விளங்கணும். அங்கே விளங்க மாட்டேன்றாரு, அங்கே அப்படி விளங்க மாட்டேன்றார். இங்கே ஒரு முறை ஏனும் எனக்கு சொன்னார்ண்டு இப்னு புரைதா சொல்லலை ஆயிஷாலான்ட்டு. முஸ்லீமோட நிபந்தனை தான் சரி. என்ன நிபந்தனை? சந்திச்சுக்கல வாய்ப்பு இருந்தாலும் சந்திச்சான்னு அர்த்தம், கேட்டால் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்று அழுத்தமாக பேசுகிறாரு. நிபந்தனை வச்ச புகாரிக்கு அது என்ன? அதில் புகாரிமா உச்சகட்ட நிபந்தனை வச்சவர் அப்படி பதிவாரா? அப்போ தனக்கு சொல்லாததை தனக்கு சொன்ன மாதிரி பதிவாரா? ஆசிரியர் இல்லாட்டி பரவாயில்ல, ஆசிரியர் அப்போ எப்படி நடந்து கூடாரு? இங்கே தெளிவாக பேசுகிறாரு, தெளிவாக சொன்னார்னே பேசுகிறாரு. எங்களுக்கு சொன்னார். இப்போ நான் உங்களுக்கு திருப்பி அந்த வாதமெல்லாம் வச்சா உலகத்தில் எவனா இப்படி புரிஞ்சு கொள்வானாண்டு அப்படி வாதம் வச்சா எப்படி இருக்கும்? இந்த பாருங்கள், இது ஒரு 4 நிமிஷம் கிளிப். ஆனால் இது முக்கியமான இடம். மௌலவி பிஜே சொன்னார் என்ற பகுதியை எப்படி வழங்கப்படுத்துகிறார்ன்றதுக்கு வந்ததுலேருந்து இல்லை, ஒரு ஹதீஸை அறிந்து கொள்ள தேடக்கூடிய காலம் ஒரு 20 என்று வைத்துக்கொள்வோமே. 20லலாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. இவர் தனது 20 வயதிலே தேட ஆரம்பித்தார்னு சொன்னால் ஹிஜ்ரி 35 ஆகும். அப்போ 35 ஹிஜ்ரி 35 இவர் தேட ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளோ நாள் தேடுறாரு? 58. அப்போ 20 வருஷத்துக்கு மேலே. அப்போ 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிஷா நாகியும் இவரும் ஒரு 25 வருஷமாக ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு காலத்தில் வாழ்ந்து இருக்கிறார்கள் என்று வந்துட்டாலேயே அதுக்கு ரூல் என்ன? எல்லா ஹதீஸ்களை அறிஞர்கள் அதிகமானவருடைய ரூல் என்னன்னு கேட்டால், ஒரு காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்கல்ல, அவங்க சொன்னதாக இவர் சொல்கிறார்ல, முடிஞ்சு போச்சு கதை. பார்த்து தான் கேட்டு தான் சொல்லுவார், கேட்காத பொய்யாவை சொல்லுவார். அவர் நல்லவர்னு இப்போ ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆயிஷா சொன்னார்கள்னு சொல்லிவிட்டார். அந்த காலத்தில் வாழ்ந்தும் இருக்கிறார். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? கேட்டு அவங்க சந்திச்சிருக்காருன்னு அர்த்தம். இப்படித்தான் எல்லா இமாம்களுமே சொல்கிறாங்க. புகாரி இமாம் மட்டும் என்ன சொல்லுவாருன்னு கேட்டால், ஒரு காலத்தில் வாழ்ந்தால் பத்தாது, அவங்கள சந்தித்தாங்க என்று தனி ஆதாரம் கிடைக்கணும் அப்படிம்பார். அவர் மட்டும்தான் சொல்லுவார். ஆனால் முஸ்லீம் இமாம் போன்ற மற்ற அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு காலத்தில் 2 பேர் வாழ்ந்துட்டாங்கல்ல, வாழ்ந்தால் சந்திச்சு தானே இருப்பாங்க, அதுதான் ஆதாரமே. ஆயிஷா சொன்னதாக இவர் அறிவிக்கிறார்னு சொன்னாலேயே ஆயிஷா சொன்னதை கேட்டிருக்காருன்னு அர்த்தம். இதன் வேறு ஆதாரம் தனியாக போய் தர்றீங்க. ஆயிஷா சொன்னார்கள்ட்டு அவர் அறிவிச்சிட்டாரு. அறிவித்த பிறகு ஒரு காலத்தில் வாழ்ந்தார்னு சொன்ன பிறகு அவங்கள்ட்ட கேட்டு அறிவிக்கலை என்று 350 வருஷம் பிறகு ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் 25-30 வருஷம், 20-25 வருஷம் 2 பேரும் இவங்க சொல்ல அவங்க கேட்க வாய்ப்புள்ள காலங்கள் அவங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அப்படி இருந்திருக்கிற காரணத்தினால ஆயிஷா சொன்னார்கள் என்று அப்துல்லா இப்னு புரைதா சொன்னால் கேட்டு தான் அறிவித்தார் என்று ஆகும். அப்படி ஒரு காலத்தில் வாழ்ந்திருந்து கூட கேட்காம அறிவித்தார் என்று சொல்ல அப்படி முடிவு எடுப்பாங்க. எப்போ எடுப்பாங்கன்னு கேட்டால் அதுக்கு சில ரீசன் இருக்கணும். என்ன ரீசன் இருக்கணும்? இந்த அறிவிப்பாளர், இந்த அப்துல்லா இப்னு புரைதா, இந்த அறிவிப்பாளர் உதாரணத்துக்கு இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய வழக்கமே என்ன என்று சொன்னால், தான் ஒரு ஆள்கிட்ட கேட்டுவிட்டு அவரை மறைச்சிட்டு அவருக்கு முந்தினால சொல்லுவார், இவருடைய வேலை அதுதான். இதுக்கு பேர் தத்லீஸுங்கிறது. அப்போ ஆயிஷா நாயகி வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவர்கிட்ட இவர் கேட்டிருப்பார். கேட்டுவிட்டு அவர் பேரை சொல்லாமல் ஆயிஷா நாயகி சொல்லுவார் என்ற குறைபாடு உள்ளவராக இவர் அறியப்பட்டிருக்க வேண்டும். அப்துல்லா இப்னு புரைதாவா, அவர் இடையில் ஒரு ஆளை விட்டுட்டு அறிவிப்பார்ப்பா, இப்படியான ஒரு ஆளை அறிவிச்சார்னு சொன்னால் எனக்கு ஆயிஷா சொன்னார்கள் எனக்குங்கிற வாசகத்தை போட்டு அவர் சொல்லணும். அப்போ தான் ஏற்றுக்குருவோம். வெறுமனே ஆயிஷா சொன்னார்கள்னு சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டோம். ஏன்னு கேட்டால் இவர் ஆயிஷாவிடத்தில் நேரடியாக கேட்காம ஒரு ஆள் வழியாக கேட்டாலும் அப்படி சொல்லுவார்னு ஒரு குறை இருக்கணும். அந்த குறைபாடு உள்ளவராக இருந்தார்னா தாரகுத்தினி ரீசன் ஓகே. இவர் தத்லீஸ் பண்ணுற ஒரு ஆள், இவருடைய ஹதீஸில் ஆயிஷா எனக்கு சொன்னார்கள்னு சொல்லாமல் ஆயிஷா சொன்னார்கள்னு இவர் போடுறார் வாசகத்தை, அதனால் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு? இவர் தத்லீஸ் செய்கிறவர் என்கிற ஒரு குறைபாடு அவர் காலத்தில், அவர் அடுத்து வந்த காலத்தில் உள்ள அறிஞர்களால் முடிவு செய்யப்பட்டு இருக்க வேண்டும். அந்த எப்படி சொல்கிறாரு? அதாவது எனக்கு சொன்னார் அப்படி என்ற வாசகம் இவர்கிட்ட எப்போ கேட்கப்படணும்டா தத்லீஸ் செய்கிறவராக இருந்தால் தான்.
அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் சொன்னார்டாலே எனக்கு சொன்னார்னு தான் என்ன அர்த்தம். அப்படி வந்து யார் விமர்சித்தாங்க வேற யாரை இப்னு புரைதா யார் விமர்சித்தாங்க அப்படி விமர்சிச்சு இந்த ரெண்டு இடத்துலையும் அந்த சவுண்டு வார ரெண்டு இடத்துலையும் இப்னு புரைதான்னு சொல்கிற இடத்துல இமாம் புகாரியே போடுங்க. அதாவது ஆயிஷான்னு வார இடத்துல இஷாம் பின் அம்மாரை போடுங்க. சப்ஜெக்ட் சரியில்லை, அதை விட டபுள் மடங்கு. ஏன் இஷாம் பின் அம்மார்கிட்ட இமாம் புகாரி ஹத்தனான்னு ரெண்டு இடத்துல சொல்லிக்கிறாரு. இவர்கிட்ட ஒரு இடத்துல இவர் என்ன செஞ்சில்லை, ஆயிஷாலாம் சொன்னான்னு சொல்லில்லை. ஆனால் இமாம் முஸ்லீம்ட பார்வையில் இந்த செய்தி என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஏன் ஒரு முறையாவது லைஃப்பில் என்ன செஞ்சில்லை, ஹத்தனான்னு சொல்லியில்லை. இமாம் புகாரியில் வரக்கூடிய இஷாம் பின் அம்மார் எப்படி, இமாம் புகாரி பல முறை ஹத்தனான்னு என்ன செஞ்சுக்கிறாரு, சொல்லிக்கிறாரு. இந்த இடத்துல மட்டுமல்ல பல இடங்களில் எங்களுக்கு சொன்னான்னு சொல்லி ப்ரூஃப் ஆகிட்டு ஒரு தடவை சந்தித்தது. அதுக்கப்புறம் மற்ற செய்திகளுக்கு என்ன அது தேவையில்லை. அதை தான் இமாம் புகாரி சொல்ல வருது. இப்போ இந்த இடத்துல மிச்ச தெளிவாக இவர் என்ன செய்கிறாரு, அந்த பேரை மட்டும் நீங்கள் மாற்றிட்டு எனக்கு அவர் மறுப்பு சொல்கிறதா போட்டுட்டீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் என்ன செஞ்சிடும், சரியாயிடும். அப்போ எப்படி இது அதனால தான் நான் சொன்னேன் புது உசூலுண்டு. இதான் சொல்லி இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் புது உசூல். இதில் எல்லாத்துலேயும் இன்னொன்று விளங்கிடுவீங்க, தொட்டும் வழியாகன்றதுக்கும் சொன்னாருக்கும் டிஃபரெண்ட் இல்லைன்னு விளங்குமா இல்லையா? அதனால தான் தொட்டும் வழியாகன்ற இடத்துல தான் இவர் எல்லா இடத்துலையும் சொன்னார்னு சப்ஜெக்ட் சொல்லிக்கன்னு போகிறார். சரியா? அதுக்கு இது டிஃப்ரெண்ட் இல்லை. இப்போ அந்த புகாரிக்கு அவர் சொன்ன அந்த விமர்சனம் பிள்ளைன்னு மட்டும் ஏற்றுக்கிட்டா சரி. நான் ஒரு கவனீனமாக சொல்லிட்டு அவதானம் இல்லாமல் சொல்லிட்டேன், சஹீல் சொல்லிட்டேன்னு முடிஞ்சுது. ஆனால் அதை விடாமல் என்ன செய்கிறாரு, இவ்வளோ இதுவும் சொல்லிக்கின்றாரு. பாருங்கள், இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தை ப்ளே பண்ணி விட்றேன். ஆயிஷா சொன்னார்கள் எனக்குங்கிற வாசகத்தை போட்டு அவர் சொல்லணும், அப்போ தான் ஏற்றுக்குருவோம். வெறுமனே ஆயிஷா சொன்னார்கள்னு சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டோம். ஏன்னு கேட்டால் இவர் வந்து ஆயிஷாவிடத்தில் நேரடியாக கேட்காம ஒரு ஆள் வழியாக கேட்டாலும் அப்படி சொல்லுவார்னு ஒரு குறை இருக்கணும். அந்த குறைபாடு உள்ளவராக இருந்தார்னா தாரகுத்தினி ரீசன் ஓகே. இவர் தத்லீஸ் பண்ணுற ஒரு ஆள், இவருடைய ஹதீஸில் வந்து ஆயிஷா எனக்கு சொன்னார்கள்னு சொல்லாமல் ஆயிஷா சொன்னார்கள்னு இவர் போடுறார் வாசகத்தை, அதனால் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு, இவர் தத்லீஸ் செய்கிறவர்ங்கிற ஒரு குறைபாடு அவர் காலத்தில் அவர் அடுத்து வந்த காலத்தில் உள்ள அறிஞர்களால் முடிவு செய்யப்பட்டு இருக்க வேண்டும். அந்த முடிவுகளை வைத்துக்கொண்டு தாரகுத்தினை ஆய்வு செஞ்சு செவியுறை என்று சொன்னால் அது ஓகே. இவர் அந்த குறை உள்ளவரா? அந்த குறை உள்ளவர் கிடையாது. தத்லீஸ் பண்ணக்கூடிய குறை உள்ளவர் கிடையாது. அப்போ ஒரு காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. இவர் இந்த இருட்டடிப்பு செய்கிற வேலை செய்கிறவரும் இல்லை. அப்படின்னா என்ன ஆச்சு, செவியுற்றாங்கன்னு அதான் அர்த்தம். செவியுற்றது இல்லைன்னு என்ன சொல்கிற, செவியுற்றார்கள்னு அதில் மெசேஜில் இருக்க அதனோட கருத்தை அதான் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர் சொன்னதாக அறிவித்தார்னு சொன்னால் கேட்டு தான் அறிவித்தார்னு அர்த்தம். இப்படி தான் மற்ற ஆட்களுக்கு வரும்போதெல்லாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த அன் போட்டு அறிவித்தார்னு வருது, இப்படி நிறைய பேருக்கு இப்படி வரும். அது எல்லாத்தையுமே செவியுற்றதுக்கு தனி ஆதாரத்தை தேடுவது கிடையாது. அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தாலும் தாரகுத்தினி வந்து செவியுறவில்லைன்னு சொல்கிறாரு. என்ன ரீசன் உங்களுக்கு சொன்னாரா? அல்லது அதை நம்பி நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க ரீசனை தேடி கண்டுபிடிச்சிங்களா? எதனால் செவியுறவில்லைன்னு சொல்கிறாரு? காலத்தால் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள். அப்போ வந்து அவர் தத்லீஸ் பண்ணுறவர் இல்லை, அப்போ ஏன் செவியுறவில்லைங்கிறீங்க? அதுக்கு அந்த ஒரு வார்த்தையை கேட்டு அறிவிச்சிட்டார்ல, ஆயிஷா சொன்னார்கள்னு எப்போ அறிவித்து விட்டாரோ ரெண்டு பேரும் கேட்டிருக்கிறார்கள், ஒருத்தர் கேட்டிருக்கிறார்கள் என்பதுன்னு அதுக்கு அர்த்தம். அதை நீக்குவதற்குரிய வேறு குறைபாடு ஒன்று. இப்போ என்ன அர்த்தம் இது? அப்போது இதில் தெளிவாக இமாம் புகாரி சொன்னார்ன்றா எனக்கு சொன்னார்ன்றது இந்த இடத்துல விளங்கிட்டு, அதனால் நீங்கள் அவர் வந்து இமாம் புகாரி ரெண்டு பேரை விட்டறிவிச்சுக்கிறாருன்ற வாதம் வந்து மிக பிழையான தவறான ஒரு வாதம் இடத்துல சந்தேகமே இல்லை. இப்போ சொல்லுங்கள், அதாவது என்ன சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய அந்த மூளை முழம்பியதாக விமர்சிக்கப்படுகின்ற இஷாம் பின் அம்மாரிடத்தில், அதாவது இமாம் புகாரி கேட்ட அந்த செய்தியை ஏன் நீங்கள் லைவ் ஆக்கினீங்க? ஏன் இதை பலகீனப்படுத்தினீங்க? அவர் முந்தி கேட்டாரா பிந்தி கேட்டாரான்னு தெரியாண்டு ஏன் பலகீனப்படுத்தினீங்க? அதே விமர்சனத்தை இப்போ அங்கே கொண்டு வந்து வைக்கணும். முகமது பின் யஹ்யா அதுஹுலிட்டு முந்தி கேட்டாரா பிந்தி கேட்டாரான்னு தெரியாண்டு வைக்கணும். இங்கே ஹத்தஸனா காலையெல்லாம் ஒரு சப்ஜெக்டே என்ன இல்லை என்றதை நான் விளங்கப்படுத்தினேன் ஃபஸ்ட்டுக்கு. அதே தான், அதை திருப்பி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பதில் அவரே என்ன செஞ்சுக்கிறாரு இதில் சொல்லிக்கிறார். அதே நேரம் இப்போ இது விளங்கப்படுத்தினா இந்த இப்னு சுமைக்கு வரார் தானே. இப்போ என்ன சொல்கிறார் இங்கே, அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவருடைய காலத்துக்கு பிந்தி வாழ்ந்தவர்கள், இந்த சுலைமானுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவருக்கு பின்னால் வாழ்ந்தவர்கள், இவரை தத்லீஸ் செய்கிறவர்கள் விமர்சித்திருக்க வேண்டும். அப்படி விமர்சித்திருந்தால் ஓகே, தாரகுத்தினி சொல்கிற விமர்சனம் நியாயம் உண்டு. அப்போ இப்னு சுமைக்கு 14-15 பேர் அந்த காலமும் அதுக்கு அடுத்த காலத்தில் உள்ள விமர்சிச்சிக்கிறாங்களே, அது மஹமூத் ஏமாற்றிட்டான்றார். யார்? அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் என்ன செஞ்சு ஏமாற்றிட்டேன், அந்த ஆள் அட்ரஸே இல்லாத ஆள் அப்படின்னு அப்படி என்ன செய்கிறார் சொல்கிறார். அட்ரஸ் உள்ளவங்க சொல்கிறாங்க அவர் தத்லீஸ் செய்கிறேன், அட்ரஸ் உள்ளவங்களை அட்ரஸ் இல்லாத ஆள் ஏமாற்றிட்டான்னு சொல்லி என்ன செய்கிறாரு.
அதில் சொல்லிக்கின்னு போகிறாரு. இப்னு சுமைக்கு சொல்கிற டைமில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அறிவித்தாருங்கிறார். எனக்குன்னு இல்லைன்னு தான் உங்களுக்கு பஞ்சாயத்து, எனக்குன்னு இவருக்கு தேவையில்லை, இவர் தத்லீஸ் பண்ணுற ஆளே கிடையாது. தத்லீஸ் பண்ணுற ஒரு ஆளுக்கு தான் எனக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவர் இப்னு சுமைக்கு என்ன சொல்கிறார் முகமது பின் ஈசாக்கு, இவர் தத்லீஸ் பண்ணுற ஆளே கிடையாது, விளங்கிட்டா, தத்லீஸ் பண்ணுற ஆளுக்கு தான் எனக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு அங்கே பேசுகிறாரு. இங்கே இன்னொருத்தருக்கு மறுப்பு சொல்கிற டைமில் அதில் என்ன செய்கிறார் பேசுகிறார். புகாரி இமாமுக்கு வரக்குள்ள பழைய அந்த வாதத்தை பிடிச்சிட்டு அப்படியே என்ன செய்கிறார், நின்றுட்டிக்கிறார். அதை டிஃபென்ஸ் பண்ணுறது நின்றுட்டிக்கிறது நமக்கு விளங்குது. சரி, இப்போது இமாம் அதாவது அந்த புகாரியுடைய சப்ஜெக்டில் இன்னும் ஒரு சில விஷயங்களை பாருங்கள். அதை சொல்லிட்டா அந்த இது முடிஞ்சிடும். வேண்டாம், அவர் வாட்சி காட்டிட்டார், அதனால் நம்ம அதுக்குரிய விளக்கத்தை என்ன செய்யணும், கட்டாயம் நம்ம சொல்லி ஆக வேண்டும். அது என்ன அப்படின்னு சொன்னால், சஹீஹுல் புகாரியில் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானுடைய ஃபத்துஹுல் பாரியை எடுத்து வாசிக்கிறார். சரியா, அவருடைய ஃபத்துஹுல் பாரியை எடுத்து வாசிக்கிறாரு. ஃபத்துஹுல் பாரியில் எப்படி வாசிக்கிறாருன்னு சொன்னால், அந்த வாசிக்கிற டைமில் நிறைய பிழைகள் என்ன செய்கிறார் மௌலை அவர்கள் விடுகிறார்கள். அதாவது முக்கியமான வாதங்களை வைக்காமல் விடுகிறார்கள். அதில் உண்டு பாருங்கள் என்னென்னு கேட்டால், இது வந்து ஃபத்துஹுல் பாரி, இது ஃபத்துஹுல் பாரிங்கிறது புகாரியுடைய ஒரு விரிவுரை நூல். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். முஜாஹிதுக்கு இந்த கிதாப் முஜாஹித் கேள்விப்பட்டிருப்பார். அவர் சொல்லுமா நம்மளும் சொல்லிக்கணும்ல, இந்த ஃபத்துல் பாரிங்கிற கிதாப் அவர் என்ன கேள்விப்பட்டிருப்பார். அப்போ ஃபத்துல் பாரியில் என்ன வருதுன்னு கேட்டால், நல்லா கவனிங்க, இந்த வாசகத்துக்கு முன்னாடி செய்தி மனசில் வச்சுக்கிறங்க. ஃபத்துல் பாரியில் ஹிஷாம் இப்னு அம்மார் அறிவிக்கக்கூடிய 4 ஹதீஸ் வருது. நான் அந்த வீடியோவில் இப்போ நான் என்னுடைய பழையதை எடுத்து போட்டு காட்டினேன்ல, அதிலே வருது. 4 ஹதீஸில் 2 ஹதீஸில் ஹத்தசனா வருது. 2 ஹதீஸில் வந்து ஹத்தசனா வராமல் கால ஹிஷாம் என்று வருகிறது. இப்போ நான் 2 வேறேங்கிறேன். அந்த 2 ஹதீஸு தான் புகாரி நேரடியாக கேட்டது. கால ஹிஷாம்ங்கிறதுல யாரோ ஒரு ஆள்கிட்ட கேட்டது தான் அப்படி சொல்லுவார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ல. இப்போ வந்து அந்த பர்டிகுலர் ஹதீஸை பற்றியே உள்ள விஷயத்தையே புகாரி விரிவுரையில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்னு ஹஜர் சொல்கிறார், குல்த்து நான் சொல்கிறேன், லம் யுஹ்ரிஜ் அன்ஹுல் புகாரி. அன்ஹுண்டா ஹிஷாம் இப்னு அம்மார். ஹிஷாம் இப்னு அம்மாருடைய ஹதீஸ் தான் 4 ஹதீஸ்னு சொல்கிறோம். அதை பற்றி அவர் பேசுகிறாரு. லம் யுஹ்ரிஜ் அன்ஹுல் புகாரி, புகாரி அவர்கள் அவர் பதிவு செய்யவில்லை. ஃபி சஹீஹி, அவருடைய சஹீஹுங்கிற நூலில் பதிவு செய்யவில்லை. சிவா ஹதீஸைனி, 2 ஹதீஸை தவிர மற்றதை பதிவு செய்யலைங்கிறார். புகாரியில் 4 ஹதீஸ் இருக்குது. ஹிஷாம் அறிவிக்கிற ஹதீஸ் எதுன்னு இருக்குது, 4 இருக்குது. ஆனால் இப்னு ஹஜர் என்ன சொல்கிறார், 2 தாங்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாரு? 2 தான் சனதோடு இருக்குதுன்னு அர்த்தம். 2 வந்து நேர கேட்டது இல்லைன்னு அர்த்தம். நேர கேட்டது தான் புகாரி பதிவு செய்கிற கணக்கில் வரும். சஹீஹுங்கிற முத்திரையில் அது மட்டும்தான் வரும். அப்படி இல்லாமல் அதெல்லாம் வேறு மாதிரி சொன்னார்னு சொன்னால் அதெல்லாம் சஹீஹுங்கிற முத்திரையில் வராதுக்குரிய சனதை கேட்கணும், அவர்கிட்ட ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்கணும். அப்போ 4 ஹதீஸு ஹிஷாம் வழியாக புகாரில் இருக்கும்போது புகாரில் 2 தான் இருக்குங்கிறார். என்ன சொல்கிறாரு? குல்து இப்னு ஹஜர், நான் சொல்கிறேன், இப்னு ஹஜர் சொல்கிறாரு, லம் யுஹ்ரிஜ் அன்ஹுல் புகாரி, புகாரி அவர்கள் ஹிஷாம் வழியாக பதிவு செய்யவில்லை. ஃபி சஹீஹி, தன்னுடைய சஹீஹுங்கிற நூலில் பதிவு செய்யவில்லை. சிவா ஹதீஸைனி, 2 ஹதீஸை தவிர வேறு ஒன்று பதிவு செய்யலை. 2 ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து வியாபாரம் சம்மந்தப்பட்ட ஹதீஸ், அதில் ஹத்தசனாண்டு வரும். அது போட்ட அஹதுஹுமா ஃபில் புயூய், வியாபாரம் சம்மந்தப்பட்ட ஒரு ஹதீஸ். 2வது வந்து ஒசானி மனாக்கிப் அபூபக்கர், அபூபக்கருடைய மனாக்கிப் வரலாறு சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி. இந்த 2 செய்தியில் ஹத்தசனா வரும். இந்த 2ஐ தான் பதிவு செஞ்சுருக்கிறாருங்கிறார். ஆனால் இருக்கிறது எத்தனை? 4. அப்போ 4க்கு 2 ஏன் சொல்கிறாரு? அது பின்னாடி கொண்டு வர்றாரு. அல்லக அன்ஹு, அதாவது சனது இல்லாமல் கொண்டு வந்திருக்கிறார். ஃபில் அஷிரிபத்தி, குடிபானங்கள்ங்கிற தலைப்பில் கொண்டு வந்திருக்கிறார். ஹதீசன், ஒரு ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார். ஃபி தஹ்ரீமில் மகாசிபி, இசைக்கருவிகள் ஹராம் அப்படிங்கிற ஒரு விஷயமாக ஒரு ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார். எப்படி கொண்டு வந்திருக்கிறாரு? அல்லக அன்ஹு, அல்லக அன்ஹுனா சனது இல்லாமல் கொண்டு வந்திருக்கிறார் அர்த்தம். இவர் நேர கேட்டது இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஹிஷாமுடைய ஹதீஸு புகாரில் 4 வருது, இவர் 2ங்கிறார். அப்போ 2ல் தான் ஹத்தசனா வருதில்ல, அதை தான் ஹதீஸும் கணக்கு எடுக்கிறாங்க. மற்ற 2க்கு வந்து நான் சனதை கேட்கணும். ஹிஷாம் சொன்னார்னா யார்கிட்ட சொன்னார் சொல்லு, ஹிஷாம் சொன்னார்னு மட்டும்தானே இருக்குது. அப்போ ஹிஷாம் வேறு யார்கிட்ட சொல்லி கூட இவருக்கு வந்திருக்கும்ன்ற அர்த்தத்தினால தான் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் 2 ஹதீஸு தான் வந்திருக்குங்கிறார் இதில். ஆனால் நான் உங்களுக்கு படம் போட்டு காட்டினில் எத்தனை வருது? 4 வருதா? 4 சமன்னு அவர் சொல்லிட்டாரா? காலா ஹத்தசனா எல்லாம் சமம்ட்டாரா? சமம் இல்லைங்கிறாரு. யார்? இப்னு ஹஜர் சொல்கிறாரு. புகாரியுடைய நிலைப்பாட்டின் பிரகாரமே 2 ஹதீஸ் தான் பதிவு செஞ்சுருக்கிறார்.
2 ஹதீஸ் எது? எந்த 2 ஹதீஸில் ஹத்தசனா போட்டிருக்கிறாரோ அதான் அவர் பதிவு செஞ்சுருக்கிறார். ஹத்தசனா போடாமல் 2 சொல்கிறார்ல, அது அவர் அந்த சஹீஹான ஹதீஸுங்கிற கணக்கில் கொண்டு வரல அவர். அதனால தாலிக்கு சனது அற்றதாக இருக்கலாம், சனது முழுமையற்றதாக இருக்கலாம், கொஞ்சம் சனதை குறைச்சதாக இருக்கலாம், முழு சனது இல்லாமல். சிலதுக்கு அனசு சொன்னார்னு ஒரு வரியில் சொல்லுவார், அல்லது அனசிட்டேருந்து ஒரு 10 வரைக்கும் சொல்லிட்டு ஒரு ஆள் விட்டுருவார், அப்படியெல்லாம் சொல்லுவார். இப்படி சொல்கிறதுக்கு என்னென்னு கேட்டால் தாலீக் பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த இசைக்கருவி சம்மந்தப்பட்ட அதுதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் ஒன்றுக்கு நேர கேட்டதை தான் அர்த்தம்ங்கிறாரு முஜாஹிது. அந்த தான் ஒரு சொல்கிறார் அல்லக்கங்கிறாரு. யார்? இப்னு ஹஜர். அல்லக்கன்னு என்ன அர்த்தம்? முழு சனது கொண்டு வரவில்லை. அப்போ இவர் ஹிஷாம் இப்னு அம்மார்கிட்ட நேராக கேட்காதனால இது தாலீக்குங்கிறார். அப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஹதீஸை பற்றி ஆய்வு செஞ்சுக்கிட்டு வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? இத்தனை மாதம் டைம் எடுத்து பதில் சொல்கிறீங்க. பதில் சொல்லும்போது என்ன செஞ்சுருக்கேனே, அப்போ புகாரில் இப்போ 4 இருக்குது, 2 விதம். ஒருத்தன் சொல்லிவிட்டான், தெரியாட்டான்னு பரவாயில்ல. நான் ஒருத்தன் சொல்லிவிட்டேன், படம் போட்டு காட்டி இதுதான் சனது, இது சனது இல்லை நான் சொல்லிட்டேன்ல. சொன்ன பிறகாவது ஒரு புத்திசாலி என்ன பண்ணனே, அப்படி இருக்குமோ நம்ம கொஞ்சம் தேடுவோமே. மனது அதாவது எல்லாம் ஏன் தேட? ஹதீஸ்களை உருவாக்குற ஆள் தானே அவர் உருவாக்குனது தான் ஹதீஸ். காலன இப்படி இல்லைன்றார்ல, அந்த மாதிரி தான் அவராக நினைஞ்சிருக்கிறாரு. எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று. அவர் நினைச்சதை ஒரு பதிலாக சொல்லுவார்னா இவர் எந்த லெவலில் ஒரு ஆள்? ஆதாரங்களை கொண்டு பதில் சொல்வதை விட்டு அதெல்லாம் கிடையாது. அப்போ கிடையாதுன்னு சொன்னால் நம்புகிற குருட்டு கூட்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார், சிந்திக்கிற கூட்டத்துக்கு சொல்லலை. குருட்டு கூட்டத்துக்கு நான் சொல்லிட்டார்ல அதெல்லாம் ஒன்று தான்ட்டார்ல, எல்லாம் ஒன்று தான். நீ எப்படி சொல்கிறது? ஆதாரம் கொடு, புகாரிலேருந்து ஆதாரம் காட்டு. அப்போ புகாரிலேருந்து உனக்கு ஆதாரம் காட்ட முடியாது. ஏன்? புகாரியுடைய விரிவுரையில் அவர் என்ன போட்டார்ன்னு கேட்டால் ஹிஷாமுடைய ஹதீஸ் 4 வந்திருக்குது புகாரில். அதாவது மௌலவி பிஜே அவர்கள் தவறாக வாசிப்பு செஞ்சு அவசரமாக வாசிப்பு செய்கிறவரிடத்தை மறுபடி ப்ரூஃப் பண்ண இடம் தான் இது. கேட்டுட்டிக்கிறவங்களும் குருட்டு கூட்டம் பண்ணிட்டார். விலகிட்டா கேட்டுட்டிக்கிற பாட்டி, இதை நம்புகிற பாட்டியெல்லாம் ஒரு குருட்டு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டார். மௌலவி பிஜே அவர்கள் இதில் தவறு செய்கிறார். அவர் ஒரு ஆர்வமாக அந்த செய்தியை பார்த்துட்டு அதை தவறு செய்கிறேன்னா எனக்கு என்ன விளங்குது. ஏண்டா ஃபத்ஹுல் பாரியில் 1ஆம் பாகம் 448 அவர் காட்டுற அந்த பகுதியிலேயே கடைசி வரி அவர் வாசிச்சிருந்தா கூட விளங்கிப்பார். இப்போ என்ன அவர் சொல்கிறாருண்டா, அதாவது இப்னு ஹஜர் அஸ்கலானி எப்படி ஆரம்பிக்கிறாருண்டா, குல்து லம் யுஹ்ரிஜ் அன், அதாவது யாரை பற்றி? ஹிஷாம் பின் அம்மார். ஹிஷாம் பின் அம்மாட்டின் தான் காலை சொன்னாருன்றாலே எனக்கு சொன்னார்ன்றத மௌலவி பிஜே விளங்கப்படுத்திட்டார். இன்னொரு அறிவிப்பில் இப்னு புரைதாக்கும் ஆயிஷாத்தில் சொன்னார்னா எனக்கு சொன்னார்னா புரிஞ்சுக்கிறோம். சரி, அது ஒரு சைடு. இப்போ இப்னு ஹஜர் சொன்னார்னா எனக்கு சொன்ன அர்த்தம் இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன்? அல்லக்கேன்னா கொழுவி விட்டார்னு அர்த்தம். தமிழில் விளங்கிட்டா ஹேங் பண்ணிட்டார்னு அர்த்தம். அந்த உசூல் ஹதீஸில் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இஸ்னாதில் ஒரு ஆளை விட்டு 2 ஆளை விட்டு 3 ஆளை விட்டுட்டு இப்போ நாங்கள் அண்ணா அபு ஹுரைரான்னு சொல்லிட்டேன்னு வைங்களேன், முஅல்லக். அந்த அபு ஹுரைரா வரைக்கும் உள்ளதை நம்ம விட்டுட்டோமே, முஅல்லக். சரி, அப்படி அதை தாலீக் பண்ணிட்டு வாரத்துக்கு அப்படி சொல்கிறது. இந்த இடத்துல அல்லக்கல் புகாரி அப்படி என்று சொன்னது எதுக்காக சொல்லப்பட்டுச்சுன்னா, ஹிஷாம் பின் அந்த கால அப்படின்ற வார்த்தை சொல்கிறாரு, கால ஹிஷாம் பின் அம்மார். இப்போ ஹிஷாம் பின் அம்மார் சொன்னார் அப்படின்றது அல்லக், எனக்கு அந்த இடத்துல இல்லை, எனக்குண்டு இல்லை. அப்போ கொழுவிட்டிக்கிறான்னு அர்த்தம். எனக்குண்டு இல்லாட்டி கொழுவினா அர்த்தம். உதாரணமாக அன் அன அல் புகாரி என்ன, புகாரி இங்கே அண்ணண்டு போட்டு என்ன செஞ்சிருக்கிறார், அறிவித்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இதில் தீர்ப்பு சஹியா லைஃபான்றது அதில் இல்லை. அதில் இருக்கிறேன்னா சூரத் என்ன, வடிவம் என்னண்டா அண்ணண்டு போட்டு என்ன செஞ்சுக்கிறார், அறிவிச்சுக்கிறாரு. அண்ணண்டு போட்டது சஹியா லைஃபா இன்னொரு தலைப்பு. அதே போல் அல்லக்க அப்படின்னா சூரத் எனக்கு சொன்னார் என்ற அமைப்பில் அது என்ன இல்லை, சொன்னார்ன்றிருக்கு. சூரத் வடிவம் அல்லக்க தாலீக் அமைப்பில் இருக்கு. அபு ஹுர்ரா சொன்னார், அது அபு ஹுர்ரா வழியாக என்றது மாதிரி அந்த அமைப்பு என்ன செய்யுது இருக்குது. அதுதான் அல்லக்கன்னு அவர் சொல்கிறார். அதுக்கு தான் சொல்கிறாருன்னு சும்மா சொல்லலை. அந்த இவர் மௌலவி பிஜே வாசிக்காம விட்ட ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அது ஏன் வாசிக்காம விட்டான்னு விளங்கலை. பாருங்கள், குல்து லம் யுஹ்ரிஜ் அன்ஹுல் புகாரி ஃபி ஸஹீஹ் சிவா ஹதீஸைன், 2 ஹதீஸ்களை தவிர வேறு எதையும் பதிவு செய்யவில்லை. அதான் இதில் என்ன செய்ய, 2 ஹதீஸ்களை தவிர வேறு எதையும் பதிவு செய்யல. அஹதுஹுமா ஃபில் புயு, ஒன்று பை அல, சரியா, அதான் வியாபாரம் சம்பந்தமானதில். வசானி 2வது ஃபி மனாகிபி அபிபக்கர், அபூபக்கர் எல்லாம் கூட சிறப்பு விஷயத்தில். இப்போ இது இமாம் இதோட முடிச்சிருந்தாருன்னா, 2 ஹதீஸில் காலேன்னு வருது, ஹிஷாம் பின் அம்மார் சொன்னார்னு வருது. 2 ஹதீஸில் ஹிஷாம் பின் அம்மார் எனக்கு சொன்னார்னு வருது. அப்போ இதோட முடிச்சிருந்தாருன்னா நீங்கள் அவர் சொல்கிற ஒரு வகையில் நியாயம்தான். என்ன, முஅல்லக்கான அறிவிப்பு, அதாவது விடுபட்ட ஒரு அறிவிப்பு என்று யார் சொல்ல வராரு, இமாம் இப்னு ஹஜர் சொல்ல வராருன்னு சொல்லலாம். திருப்பி பல இடத்துல இந்த பக்கத்தில்
அதாவது இந்த ஹதீஸ் சம்பந்தமாக இது வந்து அதை முத்தசில் சனது சேர்ந்த சனது இது ஒட்டிய சனது இது என்றதை நிரூபிச்சுக்கிட்டே போகிறாரு. யார்? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி. நான் சொன்னேனே ஷுவைப் அல்-அர்னாவுத் சப்ஜெக்டை வாசித்த டைம்லேயே மௌலவி பிஜி அவசரமாக என்ன செய்கிறாரு, இதை வாசிக்க அதே வாசிப்பு தானே, இப்போ அதை வாசி காட்டணும் நிர்பந்தம். சரியா? அதை முடிகிற டைமில் அதுக்கு பிறகு அல்லக அன்ஹு ஃபில் அஷ்ரிபா, 2 இடத்துல வந்து 3வது இடத்துல அல்லக அன்ஹு ஃபில் அஷ்ரிபா, இந்த குடிபானங்கள் சம்பந்தமான அந்த பாடத்தில் வந்து தஅலீக் கொழுவி அறிவித்திருக்கிறார், முஅல்லகாக அறிவித்திருக்கிறார் அப்படின்னு அந்த கால என்ற வடிவத்தை போட்டு அறிவிச்சுக்கிறார். அப்படி புரிஞ்சுக்கணும்னா கால என்று அறிவிச்சுக்கிறார். இவரை சொல்லிட்டா 3 தானே சொல்லிக்கிறாரு. மௌலவி பிஜி அடுத்து என்ன சொல்கிறாரு, அதில் 4வது ஒன்றை விட்டுட்டார் இப்னு ஹஜர் அஸ்கலானி. 4வது ஒன்றை விட்டுட்டார். 4வது சொல்லலை, 3 என்ன சொல்கிறார். இப்போ 2 பதிவு செஞ்சுக்கிறாரு என்று 3வது தஅலீக் பண்ணிக்கிறாரு அப்படின்றார். 4வது சொல்லலை. 4வது சொல்லாததுக்கு மௌலவி பிஜி அதில் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால் 4வது என்ன செய்யலை, அதை விட்டுட்டார், மொத்தமாக 4 அப்படின்றார். இல்லை, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அதை 3 சொன்னதுக்கு காரணம் இருக்கு, 4வது சொல்லாததுக்கு காரணம் இருக்கு, அதை அந்த அமைப்பில் சொன்னதுக்கு காரணம் இருக்கு. 2 ஹதீஸை பதிவு செஞ்சுக்கிறான்டா கருத்து முரண்பாடு இல்லை. என்ன வாத பிரதிவாதங்கள் வராத இடம். கால என்று சொன்னக்குள்ள வாத பிரதிவாதங்கள் வரும். அது ஏன்? அண்ணாவோட சம்மந்தப்பட்டது. இமாம் புகாரியை முதல்லிசன் யாராவது சொன்னாங்கண்டா அதோட பிரச்சனைப்படுத்தப்பட்டிருக்குது. எப்படி பிரச்சனைப்படுத்தப்பட்டிருக்குது? இமாம் புகாரியை இப்னு மந்தாண்டவர் முதல்லி சென்றார். இப்னு மந்தான்றவர் முதல்லி சென்றுட்டார். ஆனால் இமாம் இதை வச்சு பார்த்தீங்களா விட்டு அறிவிச்சேன்னு இமாம் இப்னு மந்தா சொல்லிட்டார். இந்த இப்னு மந்தாட வார்த்தை எல்லா ஹதீஸ்களை அறிஞர்களையும் நிராகரிச்சிட்டாங்க. மௌலவி பிஜே புகாரியை முதல்லிசன் என்ன செய்கிறது இல்லை, சொல்கிறது இல்லை. சரியா? அது உண்டு. அதனால் அடுத்த பகுதியை அல்லக்கன்ட்டார். 4வது ஏன் சொல்லலை என்றது இப்போ இதை வாட்சா உங்களுக்கு வழங்கும். என்னதுண்டா சொல்லிட்டு 3 சொல்லிட்டு வஹாதா ஜமீஉ மா லஹு ஃபீ கிதாபி, இது அது மௌலவி பிஜே காட்டிடிக்கிற அந்த வரியில் இது அதை வாசிக்கல. வஹாதா ஜமீஉ மா லஹு ஃபீ கிதாபிஹி மிம்மா தபய்யன லி அன்னஹு இஹ்தஜ்ஜ பிஹி வல்லாஹு அலம். இதுதான் புகாரியில் இருக்கக்கூடிய அவருக்குரிய அனைத்து செய்திகளும். சஹீஹ் புகாரில் மிம்மா தபய்யன லி, எனக்கு தெளிவான விஷயம், அன்னஹு இஹ்தஜ்ஜ பிஹி, இந்த 3 ஹதீஸ்களையும் கொண்டு அவர் ஆதாரம் காட்டியுள்ளார், இந்த 3 ஹதீஸ்களையும் ஆதாரமாக பயன்படுத்தியுள்ளார் என்று எனக்கு தெளிவான ஹதீஸில் இந்த 3 அப்படின்றார். என்ன இஹ்தஜ்ஜ பிஹி என்றா ஹுஜ்ஜா, ஆதாரம், ஆதாரமாக முன் வச்சுக்கிறாரு. எது? முதல் 2 ஹதீஸையும் இந்த ஹதீஸும் வஹாதா ஜமீஉ மா லஹு ஃபீ கிதாபிஹி மிம்மா தபய்யன லி அன்னஹு இஹ்தஜ்ஜ பிஹி, இதை கொண்டு ஆதாரம் காட்டியுள்ளார். இந்த ஹதீஸை ஆதாரமான ஒரு ஹதீஸாக இமாம் புகாரி பதிவு செஞ்சுள்ளார், இந்த 3 ஹதீஸையும் அப்படின்றார். இது என்ன? இது பலகீனமான ஹதீஸை புகாரி இமாம் ஆதாரம் காட்டினார்னு சொல்ல வாரீங்களா? சரியா? அல்லது பலமான ஹதீஸை இமாம் புகாரி ஆதாரமாக காட்டினார்னு சொல்ல வாரீங்களா? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி 4வது விட்டது அதுக்கு தான். 4வது நம்பர் போட்டு அந்த ஹதீஸ் இதில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அதை இமாம் புகாரி ஆதாரம் காட்டின மாதிரி அதில் இல்லை. முன்னால் ஒரு செய்திக்கு துணை செய்தியாக கொண்டு வரார். அந்த ஹதீஸ் வந்து அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், வந்து 4186 4186 புகாரிட சுஜா இப்னுல் வலீத் என்ற ஒரு ஷேக் வழியாக ஒரு செய்தியை கொண்டு வந்துருவார், பையத் சம்பந்தமான செய்தியை. அதுக்கு பிறகு இப்னு உமர் இதை நேர கேட்டார் என்ற தகவலை ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி அடுத்த செய்தியை கொண்டு வருவார் 4187. அப்போ அது இஹ்திஜாஜ் இல்லை. என்ன? இது ஒரு ஆதாரமாக, மெயின் ஆதாரமாக கொண்டு வந்து வச்ச செய்தி அல்ல. அதனால் அதை விட்டுட்டார் இப்னு ஹஜர் ஃபத்துல் பாரியை கலெக்ட் பண்ணி சரகு பண்ணுறாரு. ஆனால் மௌலவி பிஜி ஒன்றை விட்டுட்டார் அவர் அப்படின்றாரு. முழு புகாரில் ஹதீஸை எண்ணி 20 வருஷமாக எழுதின புக் அது ஃபத்துல் பாரி. முழு புகாரில் ஹதீஸில் எண்ணி போடுறாரு. போடக்குள்ள பிரிச்சியும் எழுதுறாரு. காலேண்டு வந்தது ஹத்தனாண்டு வந்ததில் பிரிச்சியும் எழுதுறாரு. அப்படி எப்படி ஒன்றை விடுவார்? ஒன்றை விடலை. அதை இஹ்திஜாஜ் பண்ணலை அவர். அதை வச்சு ஒரு ஹுஜ்ஜத்தை ஆதாரமாக காட்டலை. ஏன்னா அதுக்கு முன்னால் உள்ள செய்தி அதுக்கு ஆதாரமாக இருக்குது. அதனால் இது ஆதாரமாக காட்டலை, துணை ஆதாரமாக என்ன செய்வார்? கொண்டு வரார். இமாம் புகாரி துணை ஆதாரமாக நிறைய செய்தி என்ன செய்வார்? கொண்டு வருவார். அதனால் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அதை என்ன செய்யலை? பிரதான ஆதாரத்துக்குள்ளே கொண்டு வரல. இந்த 3ஐயும் சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? ஏது நீங்கள் வாசிக்கணும், வாசி விளக்கம் சொல்லிக்கலாம் தானே. என்ன? வஹாதா ஜமீஉ மா லஹு ஃபீ கிதாபிஹி, இதான் அவருக்கு ஹிஷாம் பின் அம்மாருக்கு உள்ள செய்திகள். தபய்யனலி, எனக்கு மிக தெளிவானது, அன்னஹு இஹ்தஜ்ஜ பிஹி, இவைகளை கொண்டு அவர் ஆதாரம் காட்டியுள்ளார். ஆரம்ப ஹதீஸ், 2ஆம் ஹதீஸ், 3ஆம் ஹதீஸும் ஹுஜ்ஜத் ஆதாரமாக வச்சுக்கிறார் புகாரியில். அப்படின்னு அர்த்தம் என்ன? லைஃப் இல்லை இமாம் புகாரிட்ட லைஃப் இல்லை. இப்னு ஹஜர் டைம் லைஃப் இல்லை. ஏன்? இமாம் புகாரி ஆதாரமாக காட்டிக்கிறான், எனக்கு விளங்கினது என்றார். எப்போ இது ஒரு செய்தி. இதல்லாமல் இன்னொரு இடத்துல மௌலை வாசிக்கிறாரு, அதில் அவர் பிழையண்டே சொல்லிக்கிறார் இப்னு ஹஜர் அஸ்கலானி, அதையும் சேர்த்து வாசிக்கிறார். இப்னு ஹஜர் அஸ்கலானி பிழையன்னு சொல்கிறார். அதில்
அதுதான் ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறேன். அந்த மாதிரி ஒரு சொல் என்னன்னு கேட்டால், இந்த இந்த இசைக்கருவி சம்மந்தப்பட்ட ஹதீஸை பற்றி உள்ள விஷயம், இது ஃபத்துல் பாரில் உள்ள விஷயம். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கால ஹிஷாம் இப்னு அம்மார், கால ஹிஷாம் இப்னு அம்மார் என்று சொல்கிறாரு. எப்படி ஹத்ததனா சதகா, அவர் ஹத்ததனான்னு சொல்கிறார். இப்படி சொல்லிட்டாரா, இதை சொல்லிவிட்டு ஹாக்கதா ஃபி ஜமீன் நுசஹி மின சஹீஹி, புகாரியுடைய எல்லா பிரதிகள்லையும் இப்படித்தான் இருக்கிறது, காலன்னு தான் இருக்கிறது, ஹத்ததனான்னு இல்லை. எல்லா பிரதிகளும் இப்படி இருக்குது, இப்படி தான் இருக்கிறது. இப்படி சொல்லிவிட்டு கடைசி என்ன செய்கிறாருன்னா, அனைத்து ஃபுகால மௌலும் ருவாத், எல்லா அறிவிப்பாளர்களும் இதை பற்றி பேசும்போது சொல்லுகிறார்கள், எது குருன ஹாதல் ஹதீஸ ஃபில் புகாரி முஅல்லகன், புகாரியில் அனைவருமே முஅல்லகஹ சனது அற்றதாக, சனதற்ற ஹதீஸாகத்தான் புகாரியில் அனைவரும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எதுக்கு சனதற்றதுங்கிறாரு, ஹத்ததன போடாதனால தான், காலான்னு போட்டதுனால தான் இவர்கிட்ட ஹிஷாம்கிட்ட நேராக சொல்லலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொண்டு வர்றாங்க. அது ஒரு விஷயத்துக்கு இந்த விஷயத்தை வந்து இங்கேயும் மென்ஷன் பண்ணுறார், இதில் இப்னு ஹஜர் கொண்டு வர்றார். அதாவது அனைத்து முதலாவது சப்ஜெக்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஹிஷாம் பின் அம்மார் சப்ஜெக்ட் சொல்லக்குள்ள இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி வந்து அதை நான் கடைசியில் சொல்கிறேன், எல்லா பிரதிகளிலும் சஹீல் புகாரி எல்லா பிரதிகளை வச்சு தான் அவர் எழுதுவார். எல்லா பிரதிகள், எல்லா மாணவரோட பிரதியை அவர் வச்சிருப்பார். இந்த பிரதிகளை வச்சு எல்லா பிரதிகளிலும் எப்படி இருக்கேன்னு சொன்னால், கால ஹிஷாம் வந்து என்ன காலை சொன்னார்னு மட்டும்தான் என்ன செய்து இருக்குது. எந்த ஒரு பிரதியிலும் இதில் டிஃப்ரெண்ட் என்ன செய்யலை நான் காணவில்லை. அதே நேரம் அதில் ஃபகால முதமர் ருவாத் எது குருன ஹாதல் ஹதீஸ ஃபில் புகாரி முஅல்லகன், அதாவது பெரும்பாலான எல்லா அறிவிப்பாளர்களுமே புகாரில் வரக்கூடியதை முஅல்லகாக சரி அறிவிப்பார். பிஜே எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னா சனதற்றதாக, அறிவிப்பால் வரிசை இல்லாத, அறிவிப்பால் வரிசை இருக்குது ஆனால் அறிவிப்பால் வரிசை அற்றதாக என்றார். அதாவது எனக்கு சொன்னார் என்று சொல்லலையே, அது அதனால தான் காலை என்று சொல்கிறார், அந்த முஅல்லக்னு சொல்கிறார். அது சரி, எனக்கு சொன்னார் என்று சொல்லாததுனால தான் முஅல்லக் என்ற வார்த்தை யூஸ் பண்ணப்படுது. முஅல்லக் என்ற இந்த வார்த்தை பலகீனம் என்றதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணப்படலை, பலகீனம் இடத்துக்காக யூஸ் பண்ணப்படலை. எனக்கு சொன்னார் என்று இல்லை, அதில் சொன்னார்னு மட்டும் இருக்கு, அதனால் முஅல்லக்ன்றது, அதனால் மட்டும்தான் முஅல்லக்ன்றது. ஆதாரமாக இல்லையாண்டா ஆதாரம்ட்டார் இப்னு ஹஜர் இஹ்தஜ்ஜ. இது புகாரி இமாம் ஆதாரம் காட்டிய ஹதீஸ்களில் உண்டு. முஅல்லக் இமாம் புகாரி ஆதாரம் காட்டுவாரா, இப்னு ஹஜர் ஆதாரம் காட்டுவாரா, ஆதாரம் காட்ட மாட்டார். சூரத்தை பிடிக்கணும், வடிவம் பிடிக்கணும்னா கால என்ற வடிவத்தில் இருக்குது, காலலி என்ற வடிவத்தில் இல்லை. காலலி என்ற வடிவத்தில் இல்லாட்டி அதுக்கு பேர் சொல்கிறது முஅல்லக். அன் என்று வாரிஸ்னா அதுக்கு பேர் முஅன். விளங்கிட்டா, அன்னேண்டு வாரிஸ்னா அதுக்கு பேர் என்னது முஅன் அப்படின்னு சொல்கிற மாதிரி முஅல்லக். என்ன காலேண்டு வாரிஸ்னா அதுக்கு பேர் என்ன முஅல்லக். எனக்கு சொன்ன ஆசிரியர் வழியாக மட்டும், சரியா, ஆசிரியர் வழியாத வாரத்துக்கு முஅல்லக்னு சொல்கிறது, அது அறிவிப்பாளர்களை பார்த்து கண்டுபிடிச்சி பலகீனம் பலம்னு சொல்லணும். இது புகாரி வழியாக காலை எனக்கு சொன்னார்னு வராமல் வாரத்தால் முஅல்லக் கண்ட வார்த்தை சொல்கிறார். ஆதாரம் இல்லைன்றாலும் என்ன செய்யலை, சொல்லலை, சனதற்றதாக என்று சொல்லி என்ன செய்கிறார், மொழிபெயர்க்கிறாரு. சரி, இது முடிகிற டைமில் உங்களுக்கு மற்ற அந்த நான் சொன்ன மொழிபெயர்ப்பு சரியான விளங்கும். இதை சொல்லிட்டார். சொல்லிட்டு பாருங்கள், அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், புகாரிக்கு வந்து பல பிரதிகள் இருக்குது, பல மாணவர்கள் இருந்தாங்கல்ல. புகாரி எழுதின அந்த ஒரிஜினல் பிரதி உலகத்தில் யார்ட்டையும் கிடையாது. புகாரி சொல்ல மாணவர்கள் எழுதுவாங்கல்ல, அந்த மாணவர்கள் எழுதி கொண்ட ஒரு மாணவர் எழுதுனதுலையும் அடுத்த மாணவர்கள் எழுதுன சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும்ல, அப்படி மாணவர்கள் எழுதின பிரதிகள் தான் புகாரி வெளியிடுவதற்கு அடிப்படையான விஷயமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் எழுதியிருக்கிறாங்க, மாணவருக்கு மாணவரும் எழுதியிருக்கிறார்கள். புகாரியுடைய மாணவர் எழுதி அவர்கிட்ட இருந்து காப்பி அடித்து மாணவருக்கு மாணவர் எழுதுவார்ல, அப்படிப்பட்ட பிரதிகள்லாம் உலகத்தில் இருக்குது. அதில் ஒரு பிரதி என்ன பிரதின்னு கேட்டால், அதாவது அபூதர் என்பவர் ஒரு புகாரி வெளியிட்டிருக்கிறார். அபூதர் யாருன்னு கேட்டால் புகாரியுடைய மாணவருக்கு மாணவர், அவர்கிட்ட கேட்டு எழுதுகிறார். அபூதருடைய புகாரின்னு ஒரு புகாரி இருக்குது. அந்த புகாரி நீங்கள் பார்க்குறாங்க, அதை கூட பாருங்களேன். இதுதான் அபூதருடைய புகாரி, அந்த இமேஜ் காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் அபூதருடைய புகாரி. அப்போ அபூதருடைய புகாரி என்று அந்த இமேஜையும் என்ன செய்கிறாரு, அபூதருடைய அறிவிப்பு, புகாரியுடைய அபூதருடைய அறிவிப்புன்னு சொல்லி, அபூதர் அல் கிபாரி அல்ல, அபூதர் அல் ஹரவி, சரியா, மாம் புகாரியுடைய மாணவருடைய மாணவர், மாம் புகாரியுடைய மாணவர் அல்ல, மாணவருடைய மாணவர், அவருடைய ஒரு நுஸ்காவை காட்டி இந்த வெளியிட்டிருக்குது பாருங்கள் அபூதர். அதான் இப்னு ஹஜர் அஸ்கலானி இங்கே அபூதருடைய ரிவாயத்தை பற்றி சொல்கிறாரு. புகாரியுடைய பிரதிகள் ஒரு பிரதியை பற்றி சொல்ல போகிறாரு, அந்த பிரதியில் இதையும் காட்டுறாரு, சரியா, காட்டி இதுவும் சஹீஹுல் புகாரி தான் போட்டிருக்கா, சஹீஹுல் புகாரின்னு போட்டிருக்கு. இது யார் எழுதியிருக்கிறாருன்னு கேட்டால் மின் ரிவாயத்தி அபீதரில் ஹர்வி, அபீதருடைய ரிவாயத்து, இது புக்காக வெளியிட்டிருக்கிறாங்க. இதுவும் ஒரு புகாரி தான்.
இது வேறு ஒருத்தர் பிரதி எடுத்த ஒரு புகாரி. இந்த புகாரிக்கும் அந்த புகாரிக்கும் மத்தியில் சில வித்தியாசங்கள் இருக்கும். எடுத்து எழுதும்போது இது வேற ஒருவர் பிரதி எடுத்த புகாரி, இந்த புகாரிக்கும் அந்த புகாரிக்கும் இடையில் ஒரு சில டிஃப்ரெண்ட்டுகள் இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலர் என்ன செய்வாங்க, முன்ன பின்ன எழுதியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி சில வித்தியாசங்கள் இருக்கும். அப்போ இந்த புகாரில் என்ன அந்த புகாரியுடைய கித்தாபு கூட இந்த இருக்கு பாருங்கள். இதுதான் அந்த புகாரி. அதாவது இந்த ஃபர்பரி வெளியிட்டாரில் புக்கு அந்த புக்கை பாருங்கள். இதான் அந்த புக்கு. அந்த புகாரியுடைய பிரதியும் பிடிஎஃபாக எடுத்து காட்டுறாரு. லைட்டாக அப்துல் காதர் ஷைபத்துல் ஹம்து அது அவர் தளத்தில் போட்டிருப்பார், அதை எடுத்து காட்டுறாரு. இது 1வது பாகம், 2வது பாகம், 3வது பாகம்னு 3 வால்யூமில் இதை போட்டிருக்கிறாங்க. இது அவருடைய இதுவும் புகாரி தான். இந்த புகாரியுடைய அறிவிப்பாளர் யாருன்னு கேட்டால் புகாரியுடைய மாணவர். அவர் என்ன செய்கிறாருன்னா புகாரியுடைய எழுதுகிறார். அவர் எழுதுனல எப்படி இந்த ஹதீஸை பற்றி எப்படி எழுதியிருக்காருன்னு கேட்டால், அதாவது ஹிஷாம் இப்னு அம்மார் அறிவிச்சிட்டார்ல, ஹிஷாம் இப்னு அம்மார்கிட்ட அவர் எழுதின அந்த புகாரியில் அபூதர் அல் கிஃபாரியுடைய அறிவிப்பில், அதாவது அபூதர் அல் ஹரவியுடைய அறிவிப்பில் பின்னால் வரக்கூடிய அந்த அதில் அறிவிப்பில் என்ன இருக்குதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு பாருங்கள். இந்த ஹிஷாம் பின் அம்மார் சப்ஜெக்ட் அறிவிச்சால் யாருன்னு கேட்டால் ஹுசைன் பின் இத்ரீஸ் யார்கிட்ட சொல்கிறாருன்னு கேட்டால் அப்பாஸ் இப்னு ஃபضல்கிட்ட சொல்கிறார். அவர் தான் இந்த அபூதருடைய புகாரிக்கு சொல்கிறார். புகாரிக்கு சொன்னதாக இந்த ஹதீஸை இன்னொரு நுசுகாவில் அபூதருடைய கிதாபுல என்ன வருதுன்னு கேட்டால், ஹிஷாமுக்கும் புகாரிக்கு நடுவில் 2 பேர் வர்றாங்க. ஹிஷாமிட்டு நேராக கேட்டிருந்தாருன்னா இந்த அபூதருடைய பிரதியில் அப்படி வந்திருக்கும், நேரடியாக கேட்டார்னு. அபூதர் என்ன செய்கிறாருன்ற அந்த கால ஹிஷாம்ங்கிற மாதிரி அந்த ஹதீஸை பதிவு செய்யாமல் எப்படி வர்றாருன்னு கேட்டால் புகாரியை சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், அதாவது அப்பாஸ் இப்னு ஃபضல் எனக்கு சொன்னார், அவர் யாருன்னா ஹுசைன் இப்னு இத்ரீஸ் சொன்னார், அவருக்கு ஹிஷாம் சொன்னாருன்னு என்ன செய்யுது, இந்த ஹிஷாமுக்கும் புகாரிக்கும் நடுவில் 2 பேர் விடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த ஆட்க பேரையை போட்டு விடுபடாத அறிவிப்பை அவர் செஞ்சுருக்கிறார். அப்போ என்ன வழங்குது, இப்போ நம்ம உலகத்தில் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற புகாரில் இது வராது. இது நான் இப்போ பிரதி எடுத்தவர் அதோடைய இந்த விளக்கத்தை கூட ஹதீஸ் மாதிரி எழுதியிருக்கலாம். இந்த 2 பேர் விட்டுட்டாருங்கிறதுக்காக வேண்டி. இப்படி உலகத்தில் எல்லாரும் பயன்படுத்துகிற புகாரில் இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யாது, வராது. அபூதருடைய அந்த புகாரில் என்ன செய்து வருது கூட எழுதியிருக்கலாம். நம்ம அங்கீகரிக்கப்பட்ட அந்த புகாரியில் கால ஹிஷாம் தான் இருக்கிறது. அபூதர் என்பவர் எழுதின புகாரில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த கால ஹிஷாமுக்கும் புகாரிக்கும் நடுவில் 2 பேரை சொல்கிறார் அவர். அந்த வழியாக தான் புகாரி கிடச்சிச்சின்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம், இது இந்த இசை சம்பந்தப்பட்ட ஹதீஸை புகாரி நேராக கேட்கல. நேராக கேட்டாலும் ஒன்று தான், அவர்லாம் எல்லாம் சமம் தாண்டிங்கல, சமம் இல்லை அப்படிங்கிறது இதிலேருந்து வழங்குகிறது. அதுக்கு அடுத்து நேராக கேட்டாலும் ஏன்னா ஒன்று பிஜிஎம் மௌலவி பிஜிஎம் சொல்லி தான் நினைக்கிறார். இப்போ நாங்கள் போட்டு காட்டணும். சரி, இது அப்படியே தஹ்லீத் குழப்பம். மௌலவி பிஜே வாசிக்கிற அந்த இடத்துல இது பிழைன்றிக்கு, அவர் வாசிக்கிற வரியிலேக்கு. அப்போ எப்படி அவசரப்படாமல் வாட்சுன்னு சொல்கிறது. இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இப்போ இவர் என்ன சொன்னார்னு முதல்ல நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். மௌலவி ஏன்னா அவர் சொன்ன அந்த சப்ஜெக்ட் இப்போ இப்போ எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கண்டா, மௌலவி பிஜே இன்னொரு புகாரி ரிவாயத்தொண்டை எடுத்து அதில் இந்த சொருகப்பட்ட 2 பேரையும் கண்டுபிடிச்சிக்கிறாருன்னு தான் மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க. சரியா? ஆனால் அப்படியே இல்லை. சரி, சொருகப்பட்டுன்னு சொல்கிற இவர் ஒரு பிரதி எடுத்து காட்டுறாரு தானே, அதுலேயும் இல்லை. நான் அதை வாட்சியும் பார்த்துட்டேன், அதுலேயும் என்ன இல்லை, அவர் என்ன எடுத்திருக்கணும்னு. இதுதான் என்னுடைய பார்வையில் நீங்கள் அவசரப்படுறீங்கன்னு சொன்னது. இதுதான் இந்த இடத்துல நீங்கள் அவசரம் பட்டிங்க. முதலாவது புகாரியுடைய பிரதி சம்பந்தமாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ இமாம் புகாரி இருக்கிறார். இது கொஞ்சம் ஒரு தகவலாகவும் வச்சுக்கோங்க. நீங்கள் இமாம் புகாரி சஹீஹுல் புகாரியை வரலாற்றில் 3 முறை அவர் எழுதினார்னு வருது. முஸ்ஹா எழுதி அதை முசவுதாவை வச்சு, முசவுதாண்டா ஒழுங்குபடுத்தாமல் ஃபஸ்ட்டுக்கு வச்சுட்டு அப்புறம் திருப்பி ஒழுங்குபடுத்தி மறுபடியும் ஒழுங்குபடுத்தி சஹீஹுல் புகாரியை ஒழுங்குபடுத்துகிறார். ஒழுங்குபடுத்தினாலும் முராஜா பண்ணிக்கிட்டே தானே வைப்பாங்க. ரைட். இப்போ இவர் எல்லா இடங்களுக்கும் போவார். போனால் அவரோட முக்கியமான ஒருவர் இருப்பார், அபூ ஜாஃபர் அல் வர்ராக்கன்னா அந்த பேப்பரோடு சம்மந்தப்பட்டவன்னு சொல்லுவாங்க. அதை எழுதுறதுக்கு பேப்பர் கட் பண்ணுறது, பேப்பருடைய வேலைகளை செய்கிறது, அதை எழுதுறது, பதிவு செய்கிறது, மற்ற வேலைகளை செய்கிற அபூ ஜாஃபர் அல் வர்ராக் இருக்கிறார். இது ஒருத்தர். புகாரி இப்போ எல்லா இடங்களுக்கும் போகிறான்னு வைங்களேன். அவங்கள்ட்டேருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் சஹீஹுல் புகாரி என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இப்படி தான் இது 3ஆம் நூற்றாண்டில் நடக்குது. புகாரி 258 மரணிக்கிறார். இப்போ 3ஆம் நூற்றாண்டில் என்ன செய்து நடக்குது, பல்லாயிரக்கணக்கான மக்கள் புகாரியை கேட்பாங்க. அப்போ பல்லாயிரக்கணக்கான மக்கள் எழுதுவாங்களா? இல்லை, ஒரு குறிப்பிட்ட மக்கள் எழுதுவாங்க. நல்ல மாணவர்களாக இருக்கிறவங்க புகாரி சொல்ல முழுசாக எழுதுவாங்களா? எல்லோரும் முழுசாக எழுத மாட்டாங்க, கொஞ்சத்தை எழுதுவாங்க, கொஞ்சத்தை எழுத மாட்டாங்க. அப்படி தான் முழுசாக எழுதினவங்க இப்போ திறம்பட எழுதினவங்க இப்போ அவரோடு உள்ளவங்க கன்ஃபார்மாக திறமையாக எழுதுவாங்க. இந்த பிரதிகள் எல்லாம் ஒரு நல்ல பிரதி ஆகிக்கு மட்டும் சொல்லவும் இயலாது.
அதனால தான் இஜாசான்னு ஒன்று வைப்பாங்க. இமாம் புகாரி அதை பார்த்து செக் பண்ணி ஓகே நீங்கள் என்கிட்டேருந்து நான் சொன்னதாக என்ன செய்யலாம், இந்த புகாரியை அறிவிக்கலாம் எழுதலான்னு சொல்கிறது வேறு. அப்படி கன்ஃபார்ம் பண்ணாக்க கொஞ்சம் பேர் இருக்கணும். இப்போ எத்தனை வருஷம் தாண்டிட்டு, 1100 வருஷம் தாண்டிட்டு, 300 வருஷம்னா 1100 வருஷம் தாண்டிட்டு, எத்தனையோ யுத்தங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனையோ விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சு. அப்போ பிரதிகள் என்ன செய்யும், இமாம் புகாரியுடைய அசில் பிரதி இருந்திக்கும். அசில் பிரதியை அவர் ஒரு முறை தான் எழுதினான்னு சொல்லல, 2 முறையோ 3 முறையோ எழுதிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அசில் பிரதியிலேருந்து நெருங்கிய மாணவர்கள் பிரதி எடுத்திருப்பாங்க. அந்த பிரதிகளில் 1-2 பேஜ் சொன்னார் 10 பிரதி தவறுகள் வரலாம். அந்த பிரதிகள்லேருந்து பிரதி எடுத்திருப்பாங்க. அப்படி பிரதி எடுக்கிற வேலை டைமில் பிரதி மட்டும் எடுக்கிறல. உதாரணமாக புகாரிட்டிருந்து புகாரிட்ட மாணவர்னு வைங்களேன், சரியா, புகாரிட்ட மாணவர்கிட்ட பிரதி எடுக்கிற ஒருத்தர் வைங்களேன், சும்மா வந்து கொப்பி அடிச்சுட்டீங்கல்ல, அவர்கிட்ட எல்லாம் கேட்கணும், அவர் வாய் வழியாக அவர்கிட்ட அந்த புகாரியுடைய மாணவர் வழியாக எல்லா பிரதிகளையும் அவர் கேட்டு ரைட் இந்த இடத்துல எப்படி இந்த இடத்துலேருந்து அவர்கிட்ட சொல்லி அவர் இஜாசா பண்ணி ஓகே இது என்னட்டிருந்து நீங்கள் எடுத்த ஒரிஜினல் நுஸ்ஹா மாதிரி இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பிரதியை மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் அறிவிப்பு செய்யலாம். வெறுமனே பிரதியை கையில் கொடுக்குறல, சரியா, பிரதியை நீங்கள் அறிவிப்பு செய்யலாம். அப்போ ஒவ்வொரு மஜ்லிஸ்லையும் உட்காந்து என்ன செய்யணும், அதை படிக்கணும், கேட்கணும். இப்படி தான் புகாரியுடைய பிரதிகள் வருது. இப்போ இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி 8ஆம் நூற்றாண்டில் வராரு. அவரும் புகாரியை படித்தவர், முஸ்லீம். புகாரி எங்கே படிச்சிருப்பார், பிரதியில் தான் படிச்சிருப்பார், ஏதோ ஒரு பிரதியில் படிச்சிருப்பார். இப்போ மாதிரி எங்களுக்கு ஒன்று இப்படி தரப்படுறது இல்லை. அப்படி படிப்பிக்கிற டைமில் அவங்க எவ்வளோ அந்த எழுத்தொழுக்கமும் அறிவிப்பு ஒழுக்கமும் வச்சுருந்தாங்க. எழுத்தொழுக்கம் அறிவிப்பொழுக்கம் இதே இதில் ரைட். இப்போ என்னடா இப்படி வார டைம் இப்போ இப்னு ஹஜர் அஸ்கலானி ஷரஹ் எழுத போகிறார். எதுக்கு, புகாரிக்கு. இப்போ புகாரிக்கு அவர் முதலாக என்ன முடிவு எடுக்கிறார்னா, இந்த தஹதீபுல் கமால் பிரிண்ட் பண்ண போனவர் என்ன முடிவு எடுத்தார், எல்லா பிரதிகளையும் எடுத்தார். அது மாதிரி பிரபல்யமான எல்லா பிரதிகளையும் அவர் என்ன செய்கிறார், தொகுக்கிறார். பிரபல்யமான எல்லா பிரதிகளையும் முன்னுக்கு வச்சு இதுலேயும் தான் நான் எழுதணும் அப்படின்னு தொகுக்கிறார். இப்போ தொகுக்கிற சந்தர்ப்பத்தில் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இஅ்திமாத் பண்ணினது அபூதர் அல் ஹரவியுடைய பிரதியை. ஆனால் மௌலவி பிஜே இதில் அபூதர் அல் ஹரவியுடைய பிரதி இன்னொரு பிரதி என்றார். சரியா, இந்த அவர் வேறொரு பிரதிலையும் தான் எடுத்து காட்டுறார். அப்படி இல்லை, அபூதர் அல் ஹரவி என்றவருடைய பிரதியைத்தான் அடிப்படையாக வச்சு யார் எழுதுகிறாரு, இமாம் அந்த இப்னு ஹஜர் அஸ்கலானி எழுதுகிறார். அப்போது அபூதர் அல் ஹரவியுடத்தை தான் அடிப்படையாக வச்சு எழுதியிருந்தால் இந்த 2 பேர் விடுபட்டது எங்கே வந்திருக்கணும், ஃபத்துல் பாரியில் அவர் விளக்க எழுதுறதுல வந்திருக்கு. இப்போ ஃபத்துல் பாரியில் ஒரு புகாரியை வச்சுக்கிறார் தானே, ஃபத்துல் பாரியில் ஒரு புகாரி மேலுக்கு வருமே, ஹதீஸை போடுவான். ஃபத்துல் பாரியில் அவர் விளக்க எழுத முன்னால் அவர் புகாரி ஒன்று பதிவு செய்வார். அந்த புகாரி எந்த புகாரி, அப்போ அபூதர் அல் ஹரவியுடைய புகாரி தான். அவருடைய அறிவிப்பில் வந்த புகாரியை தானே வச்சிருக்கணும். அதைத்தான் அவர் ஏற்றிமாத் பண்ணிக்கார். எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொள்வாங்க. அபூதர் அல் ஹரவியுடைய பிரதியைத்தான் அஸ்ஸிலாக வச்சு மற்ற பிரதிகளை துணையாக வச்சு என்ன செஞ்சார், இதை எழுதினார். இந்த அபூதர் அல் ஹரவி யார், அபூதர் அல் ஹரவி இந்த செய்தியை ஒரு வழியாக கேட்கல. முஸ்தம்லி, குஷ்மீஹனி, சர்ஹசி, இப்படி 3 ஆசிரியர்கள். சரியா, அந்த மௌலவி பிஜே எடுத்து காட்டுறார் பிரதி, அதில் கீழே போட்டிக்கிறாங்க. சரியா, குஷ்மீஹனி, முஸ்தம்லி, சர்ஹஸ், இதெல்லாம் அவங்களோட ஊர்களோட அடுத்த அந்த அவங்களோட தொழில்களோட சம்மந்தப்பட்ட பேர்கள். சரி, இந்த 3 பேர்கிட்டையும் கேட்குறாரு அபூதர் அல் ஹரவி. அப்படின்னா 3 ரூட்டில் ரிவாயத்தை எடுத்துக்கிறாரு. அதனால தான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அதில் என்ன செய்கிறாரு, எத்திமாத் பண்ணுறாரு. அதாவது இந்த முழு செய்தியை ஒரு ஆள் வழியாக எடுத்தால் அந்த ஆளை மட்டும் நம்பி அந்த நுஸ்காவை நம்ப வேண்டியிருக்கும். நம்பகமானவராக இருந்தாலும் பிழை வருமே. அப்போ 2, 3 எடுக்கக்குள்ள அறிவிப்பில் என்ன செய்யும், ஒரு உறுதித்தன்மையோடு வரும். 3 பேர் எடுக்கிறார். இந்த 3 பேரும் யார்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்னால் முஹம்மது இப்னு யூசுஃப் அபு அப்துல்லா அல் ஃபிரப்ரி அல்லது அல் ஃபரப்ரி, 2 மாதிரியும் சொல்லலும். ஃபிரப்ரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிரப்ரிகிட்ட கேட்குறாங்க. சரியா, இந்த ஃபிரப்ரி தான் இமாம் புகாரிட்டு இருந்து கேட்ட மிக பிரபல்யமான மாணவர். இமாம் புகாரிட்டு இருந்து கேட்ட மிக பிரபல்யமான மாணவர். அப்போ இவர் ஃபிரப்ரியோட நுஸ்ஹாலிந்தும் எழுதுகிறாரு. ஃபிரப்ரிட்ட உள்ள இன்னொரு நுஸ்ஹா இருக்குதே, அதிலிருந்து அதாவது அசல் நுஸ்காவாக இருக்கலாம், யார் இமாம் புகாரியோட நுஸ்காவாக இருக்கலாம், நுஸ்கான பிரதி அதுலேருந்து எழுதுறாரு. இப்போ பார்த்துக்கோங்க, அபூதர் 3 ரூட்டால் போகிற, முஸ்தம்லி, சர்ஹசி, அடுத்து என்ன குஷ்மீஹனி. இந்த அறிவிப்பு இந்த குஷ்மீஹனிட்ட அபூதர் என்றவர் கேட்டுக்கிறார் தானே, இப்போ நான் சொன்னேன். அதே மாதிரி கரீமா அல் மர்வசியா என்ற ஒரு பெண்மணியும் கேட்டிருந்தாங்க. கரீமா அல் மர்வசியா அப்படின்ற ஒரு பெண்மணியும் சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பில் மிக பிரபல்யமான பெண்மணியில் இவ ஒருவர் அறிவிப்பாளர்களை. மக்கால தான் இருந்தால், நிறைய இடத்துல கேட்டு மக்கால தான் இருந்தால். இவர்கிட்ட இருந்தான் ஹத்தீப் அல் பக்தாதி என்ன செய்கிறாரு, இதை கேட்குறாரு. அப்போ கரீமா, இப்போ குஷ்மீஹனிட்ட வழியாக கரீமாண்டவும் கேட்டுக்கிறான். இது அல்லாமல் இவங்க 3 பேர் வழி அல்லாமல் வேறு ரூட்டுகளும் என்ன செய்யுது இருக்குது.
இப்போ நீங்கள் ஒரு அளவுக்கு விளங்கியும் நினைக்கிறேன். அபூதர் அல் ஹரவி இது ஒரு தகவலுக்காக எடுத்துக்கோங்க. அபூதர் அல் ஹரவி ஒரு ஆள்கிட்ட இருந்து 3ல் போய் 1க்கு போய் அப்போ புகாரியுடைய மாணவராக இல்லை, மாணவர்களின் மாணவர் அபூதர். முதலாவது மாணவர் ஃபிரப்ரி முகமது பின் யூசுஃப், அடுத்தது 3 பேரும் சரியா குஷ்மியானி, முஸ்தம்லி, சர்ஹசி, உதாரணத்துக்கு அதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேரும், அதுக்கு அடுத்தது அபூதர் அல் ஹரவி சரியா. அப்போ முதலாவது, 2வது, 3வது நிலையில் உள்ள மாணவர் தான் அபூதர் அல் ஹரவி. ரைட். இப்போ இந்த குஷ்மியானிட்ட இன்னொருத்தரும் கேட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். கரீமா என்ற பெண்மணி என்ன செஞ்சுக்கிறாங்க கேட்டிக்கிறாங்க. அவங்களோட நுஸ்காவும் பிரபல்யமான நுஸ்கா. இப்போ இந்த அபூதர் அல் ஹரவிக்கார் தானே, அதோட நின்றுமா புகாரி? அதோட நிற்காது. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானுடைய காலத்துக்கு வரணுமே. அவர் 5ஆம் நூற்றாண்டு, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி 8ஆம் நூற்றாண்டில் இருக்கிறார், அது வரைக்கும் வரணுமே. அப்போ அபூதர் அல் கிஃபாரி, அந்த அபூதர் அல் ஹரவியுடைய அந்த பிரதி எவ்வளோ பிரபல்யமாகும், இவ்வளோ அழகான முறையில் தொகுத்த பிரபல்யம். அபூதர் அல் ஹரவியுடைய பிரதியத்தை இவர் கூட தேடுறார். யார்? இப்னு ஹஜர். அந்த நுஸ்கா சூப்பராகிறதுனால தேடுறார். அதுக்கு ஒரு வழி ஆகிக்கும். அப்போ அந்த நுஸ்கா சிறப்பான நுஸ்கான எத்தனை மாணவர்கள் அதை பிரதி எடுத்திருப்பாங்க, அப்படி தானே? அப்படி பிரதி எடுத்ததில் அதாவது அபுல் வலீத் அல் பாஜி, இவர் இந்த ஸ்பெயினை சேர்ந்தவர் சரியா. அபுல் வலீத் அல் பாஜி அபூதர் அல் ஹரவிட்டு என்ன செய்கிறாரு கேட்குறார். அபுல் வலீத் அல் பாஜி ரூட் நல்லா கேட்டுக்கொள்வோமா. அதே போல் அபூதர் அல் ஹரவிட்டிருந்து அபூதர் ஹரவியோட மகன் ஈசா, அபூதர்கிட்ட 2 பேர், ஈசாவிட்டையும் பிரதி ஒன்று இருக்குது விளங்கிட்டா. அபுல் வலீத் அல் பாஜிட்டையும் பிரதி ஒன்று இருக்குது. அபுல் வலீத் அல் பாஜிட்டிருந்து சதஃபி என்ற அபு அலி சதஃபி என்ற அறிஞர் எடுக்கிறார் சரியா. பிரிண்ட்டுக்கு போட்டது அதுதான், மௌலை எடுத்து காட்டுறார் தானே. பிரிண்ட்லேயும் இந்த அபூதர் அல் ஹரவீடு ஒன்று வந்திருக்கேன், அது அபூதர் அல் ஹரவீட்டிருந்து அபுல் வலீத் அல் பாஜி கேட்டு அவர்கிட்டருந்து அபு அலிய சதஃபி கேட்டது தான் பிரிண்ட்டுக்கு போட்டிக்கிறான். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஏத்திமாத் பண்ணது இந்த அபூதர் அல் ஹரவியுடைய அறிவிப்பே இல்லை. அவர் பண்ணினது என்னென்னா அடுத்த ரூட், அவருடைய மகன் யார், அபூதர் அல் ஹரவியோட மகன் ரூட்டிக்குதே, அந்த நுஸ்கா தான் அவருடைய கையில் என்ன செஞ்சது, அஸ்லாக இருந்துச்சு. இதை அஸ்லாக வச்சு கண்டு தான் அடுத்த ரிவாயத்தையும் பார்ப்பார். அபூதர் அல் ஹரவியுடைய அபுல் வலீத் அல் பாஜியுடைய ரூட்டால் வந்ததையும் பார்ப்பார். அதுக்கு பிறகு கரீமால் மர்வசியா குஷ்மஹினி வழியாக அடித்தையும் பார்ப்பார். அது அல்லாமல் விளங்கிட்டா சகானியிட, இன்னும் உள்ள மற்ற நசஃபீட விளங்கிட்டா, இப்படிட்டு பல இப்னு சக்கண்ட எல்லா நுஸ்காக்களையும் அவர் என்ன செய்ய எடுப்பார். ஆனால் அஸ்ல் இவருக்கு என்ன, அபூதர் அல் ஹரவியுடைய ஈசாவுடைய அறிவிப்பு, அபூதர் ஹரவியுடைய ஈசாவுடைய அறிவிப்பு. இது முதலாக விளங்கிட்டா. இப்போ பிரிண்ட்டுக்கு வந்திக்கிற என்ன தெரியுமா, இப்போ எல்லாருக்கும் என்னண்டா இந்த சஹீஹுல் புகாரி என்று எங்கள்கிட்ட கையில் வந்தது இருக்குதே, அது பல பிரதிகள் தாண்டி வந்ததனால அந்த மாற்றங்களோட பெரும் மாற்றங்கள் நினச்சிடப்படாது. சின்ன மாற்றங்கள் ஹரக்கத்துகளில் அந்த அந்த எழுத்துக்களில் அந்த ஹத்தனா இந்த மாதிரி விஷயங்களில் சின்ன மாற்றங்கள், பாட தலைப்புகளில் சில மாற்றங்கள் இருக்குது. இந்த பிரதிக்கு தானே இதைத்தான் இப்னு ஹஜர் அஸ்கலானி போடு. இப்போ என்ன செஞ்சாங்கடா, இப்போ இவங்க பிரிண்ட் பண்ணக்கூட ஃபத்துல் பாரியை பிரிண்ட் பண்ணுறதானே, பிரிண்ட் பண்ணக்கூட இப்போ இருக்கிற சுல்தானியா பிரிண்ட் ஒன்று இருக்குது, அந்த பிரிண்ட்டை ஜாயின் பண்ணி ஃபத்துல் பாரியை போட்டாங்க இவங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானி ஃபத்துல் பாரி எழுதக்கூட புகாரியை ஜாயின் பண்ணி எழுதலை, ஆனால் புகாரியோட வார்த்தைகள் எடுத்து எழுதுவார். புரிஞ்சுது அவங்களுக்கு? உதாரணமாக இன்னமல் அமாலு பின்னியாத் இஸ்னாதெல்லாம் போட்டு இன்னமல் அமாலு விளக்கம் எழுதுவார், பின்னியாத் விளக்கம் எழுதுவார். மேலுக்கு தனியாக புகாரி என்ன செய்ய மாட்டார், போட மாட்டார். இப்போ பிரிண்ட் பண்ணக்குள்ள ஃபத்துல் பாரியில் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு புகாரியை போட்டு பிரிண்ட் பண்ணி விட்டாங்க. நீங்கள் சரகு படிக்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும், அதில் இல்லாததுக்கு விளக்கம் சொல்லுவார், இருக்கிறதுக்கு விளக்கம் வைக்காது. அப்போ அர்த்தம் என்ன, அவர் பயன்படுத்தின நுஸ்காவும் பிரதியும் ஃபத்துல் பாரியோட சேர்த்து அடிச்சுக்கிற பிரதியும் என்ன வேறு வேறு, அது ரெண்டுமே வேறு என்று. இப்போ மௌலை என்ன சொல்கிறாருன்னா, அபூதர் அல் ஹரவியுடைய ஒரு இது ஒன்று இருக்குது, அது ஒரு புதிய பிரிண்ட் வந்திருக்குது, அந்த புகாரியில் என்ன செய்யுது இது வந்திருக்குது அப்படின்றார். அப்படின்னா அது எதில் வந்திருக்கணும், ஃபத்துல் பாரில் வந்திருக்கணும். ஏன், அவர் யாத்திமாத் பண்ணது எது, அபூதர் அல் ஹரவியுடைய ரிவாயத்தை தான் இப்னு ஹஜர் அஸ்கலானி இணைஞ்சார் போட்டிருந்தார். அது முதல் பிழை. அப்போ அது சொல்லக்குள்ளே அது பிழை. 2வது அம்சம், இப்போ இது போட்டிருக்கிறாங்களே, அப்போ காட்டக்குள்ளையாவது பெரட்டியாக பார்க்கணுமே. இப்போ புதிய புக் ஒன்று போட்டிக்கிறேன்னு சொல்கிற அபூதர் அல் ஹரவியுடைய அதை இப்போ எடுத்து காட்டினார் தானே மக்களுக்கு, பிடிஎஃபை காட்டினார் தானே, அதில் இருக்குது, அது இல்லை, அதில் இருக்கான்னு கேட்டால் அது என்ன, அந்த இது இல்லை. அப்போ அதையும் காட்டலை, நீங்கள் அதை எடுத்து மக்கள் என்ன நினச்சிப்பாங்க, ஓ இந்த புகாரியில் அது என்ன செய்யுது இருக்குதுன்னு நினைப்பாங்க மக்கள் சரியா. அந்த புகாரில் அது என்ன இல்லை, அதை நான் அது இடத்துல போடுறேன் பாருங்கள், அந்த புகாரியில் அது இல்லை, அப்போ காட்ட அது இருக்கேன்னு நினைப்பாங்க. சரி, இருக்கவும் இயலாது, அது நான் அடுத்த சொல்கிறேன். சரி, இன்னொரு இது ஒன்று போட்டாங்க என்னென்னா, அதாவது இந்த அபூதர் அல் ஹரவியுடைய ஜியாதாத்துக்கள் என்று ஒரு இது ஒன்று போட்டாங்க, எல்லாத்தையும் தொகுத்து. இப்போ அபூதர் அல் ஹரவியுடைய நான் சொன்னேன் ஒரு அறிவிப்பு இல்லையே,
பல அறிவிப்புகளுக்கு பல அறிவிப்பில் என்ன செய்வாங்கன்னா இப்படி இப்போ மாணவர்களுக்கு அபூதர் அல் ஹரவி அறிவிக்கிறான்னு வைங்களேன், ஹத்தனா என்னது அதாவது குஷ்மி ஹனி அனில் ஃபிரப்ரி அனில் இமாம் புகாரி, அப்புறம் புகாரிலேருந்து அப்படியே பேத்துட்டிக்கும் ரசூலுல்லாஹ் வரை இந்த ஹதீஸை போடுவார். போடக்குள்ள இமாம் புகாரி காலை என்று சொல்லிக்கிறார் தானே ஹிஷாம் பின் அம்மார், அந்த இடத்துல இவரோட சைடால் ஒரு இஸ்னாதோட சொல்லுவார். யார்? அபூதர். சஹீஹுல் புகாரியை சொல்லிட்டார், இப்போ ஒரு ஹதீஸை சொல்லிட்டார். சொல்லிவிட்டு மாணவர்களுக்கு சொல்கிற டைமில் இவரோட பக்கத்தால் இவர் ஒரு வழியில் இதை கேட்டிருந்தால் அதை சொல்லுவார். ஹத்தன் இந்த ரூட்டில் நான் இதை இன்னொரு ரூட்டில் கேட்டிக்கிறேன் அப்படி என்று ஒரு ரூட்டை என்ன செய்வார்? சொல்லுவார். சரியா? அப்படி ரூட்டுகளை சொன்னது புகாரியாக கருதப்பட மாட்டாது, புகாரியாக கருதப்பட மாட்டாது. அது யாருடைய ஜியாதத்து? அதிகப்படுத்தல், அபூதருடைய அதிகப்படுத்தல். அது வந்து பெரும்பாலும் பிரிண்ட் பண்ணப்படாத. சில டைமில் 1-2 புகாரியில் இப்போ உள்ள பிரிண்ட் பண்ண புகாரியில் காலல் ஃபிரப்ரின்னு வரும், ஃபிரப்ரி சொன்னார்னு வரும். அப்போ மாணவர் கீழே போட்ட குறிப்பு அர்த்தம் அது அப்படி வரும். இதெல்லாத்தையும் கொஞ்சம் தொகுத்தெடுத்து தனியாக ஒரு புக்கு போட்டிக்கிறாங்க. எப்படின்னா ஜியாதாத்து அபீதர் அல் ஹரவி, அபூதர் அல் ஹரவி அதிகப்படியாக சொன்ன செய்திகள் அப்படின்னு போட்டிக்கிறான். அபூதர் அல் ஹரவி அதிகப்படியாக சொன்ன செய்திகள். அந்த புக்கு என்கிட்ட இருக்குது, அது பிடிஎஃப் தான், எல்லாருக்கும் எடுக்கலாம். அதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அபூதர் அல் ஹரவி அதை தான் பிஜி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. சரியா? அதில் வந்து புகாரிக்கும் யாருக்கும் ஹிஷாம் பின் அம்மாரில் எத்தனை பேர் உளுந்திக்குது? 2 பேர் என்ன செஞ்சுக்குது? உளுந்திக்கு அப்படின்றார். அப்படி என்றால் அது புகாரி வழியாக அறிவிச்சா அது புகாரியாக தானே இருக்கணும். சரியா? அபூதர் அல் ஹரவி புகாரி வழியாக அறிவிக்கிறான்னா சஹீஹ் புகாரில் வரணுமே. வரலேண்டா அது அவர்தான் அதிகப்படுத்தல். எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த புத்தகத்தில் நான் எக்ஸ்ட்ரா காட்டுறது புத்தகத்தில் எப்படி நான் மௌலே காட்டின புத்தகத்தில் இல்லை, வேறவா வந்து அதை தொகுத்து போட்டிக்கிறாங்க தனியாக. ஹத்தனா அபு மன்சூர் அல் அப்பாஸ் இப்னுல் ஃபதுல், அபூதர் அல் ஹரவி சொல்கிறாரு. ஹத்தனா அபு மன்சூர் அல் அப்பாஸ் இப்னுல் ஃபதுல். இப்போ இதில் எப்படி வரணும்? புகார் சஹீல் புகாரி ஆயிருந்தா ஹத்தனா அல் முஸ்தம்லி, அந்த ஹத்தனா அல் முஸ்தம்லி, அடுத்த ஹத்தனா அல் என்னது சர்ஹசி அல்லது குஷ்மிஹனி விளங்கிட்டா? அப்படி தானே வரணும். அப்படி ஒன்றும் வரல. அப்படின்னா அது புகாரி அல்ல, இது வேறு அறிவிப்போன்னா அதை செஞ்சுட்டு மாணவர்களுக்கு விளக்கத்துக்கு சொல்கிறாரு. அபு மன்சூர் அல் அப்பாஸ் இப்னுல் ஃபதுல் முதலாவது அந்நதுரவி கால, அவர் சொல்கிறார், என் ஆசிரியர் அப்பாஸ் சொன்னார், அவர் சொல்கிறாரு கால ஹத்தனா அல் ஹுசைன் இப்னு இத்ரீஸ், அவருக்கு யார் சொன்னார்? ஹுசைன் இப்னு இத்ரீஸ். கால ஹத்தனா ஹிஷாம் இப்னு அம்மார், அவருக்கு யார்? ஹிஷாம். எங்கே புகாரி? புகாரி இல்லை இதில். புகாரிக்கு இடையில உழுப்பட்டனா புகாரி வரணும். புகாரிக்கு ஹிஷாம் பின் அம்மாருக்கு இடையில 2 பேரை காட்டுறேன்னா என்ன வரணும்? அபூதர் அல் ஹரவி எப்படி சொல்லணும்? எனக்கு புகாரி சொன்னார், புகாரிக்கு இன்னொரு ஆள் சொல்லி, அவருக்கு இன்னொரு ஆள் சொல்லி, அவருக்கு ஹிஷாம் பின் அம்மார்னு இதில் வரணும். அப்படி வரலை. அபூதர் அல் ஹரவி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அப்பாஸ் சொன்னார், அவருக்கு ஹுசைன் சொன்னார், அவருக்கு ஹிஷாம் பின் அம்மார் சொன்னார். புகாரிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. புகாரிக்கும் ஹிஷாம் பின் அம்மாருக்கு இடையில எந்த ஒன்றும் விழுந்ததாக இதில் இல்லை. புரியுதா உங்களுக்கு அது? சரியா? இந்த இடத்துல ஹிஷாம் பின் அம்மார்கிட்ட புகாரி வழியாக எந்த செய்தியும் கொண்டு வரல, அவர்கிட்ட வேறொரு இஸ்னாத் அவர் என்ன செய்கிறாரு? கொண்டு வராரு. இதை நான் இவ்வளோ காட்டி விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. மௌலவி பிஜே அவர் சொல்கிற பக்கத்திலே இருக்குது, அவர் வாசித்த பக்கத்திலே இருக்குது. பாருங்கள், நான் வாசிக்கிறேன். இப்போ நான் அவசரப்பட்டேன்னு அதை தான் நான் சொன்னேன். சரியா? ஆனால் அவர் அதை ஏற்றுக்கல. அதை வந்து நான் வந்து லந்து பண்ணுற அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார்? அதில் சொன்னார். இப்போ பாருங்கள், இந்த செய்தியில் வந்து பாருங்கள், நான் வாசிக்கிற அந்த முழுசான செய்தியோட இதில் போட்டு வதஹல ஜர்கஷி, மௌலவி பிஜே போட்டிக்கிற அந்த பக்கமா வதஹல ஜர்கஷி, அதாவது வதஹல ஜர்கஷி, ஜர்கஷி வந்து என்ன செஞ்சிட்டாருண்டா இந்த இடத்துல கவனஈனமாக நடந்து கொண்டு விட்டார். யார் சொல்கிறார்? இப்னு ஹஜர். நல்லா கேளுங்க, இந்த இடத்துல ஆரம்பிக்குது மௌலவி பிஜே. ஜர்கஷி கவனஈனமாக நடந்து விட்டார். ஃபி தௌதீஹி, அவருடைய தௌதீஹ் நூலிலே. ஃபகால, அவர் என்ன சொல்கிறாருண்டா, முஅதமுர் ருவாத் யذ்குரூன ஹாதல் ஹதீஸ ஃபில் புகாரி முஅல்லகன். இது வந்து இப்னு ஹஜருடைய வார்த்தை அல்ல. சரியா? இப்போ ஏற்கனவே இப்னு ஹஜருடைய வார்த்தையை வாசிச்சார் தானே, அதை வாசி காட்டுறப்ப இது வந்து யாருடைய வார்த்தைனா ஜர்கஷி. ஜர்கஷி சொல்கிறார், ஜர்கஷி கவனஈனமாக நடந்து கொண்டு விட்டார். யார் சொல்கிறார்? இப்னு ஹஜர். ஃபி தௌதிஹி ஃபகால முஅதமுர் ருவாத் யذ்குரூன ஹாதல் ஹதீஸ ஃபில் புகாரி முஅல்லகன். அதிகமான அறிவிப்பாளர்கள் இதை முஅல்லக் வடிவிலே, தலீக் வடிவிலே, அதாவது அந்த தொக்கு நிற்கிற வடிவில் என்ன செய்கிறார்? அறிவிக்கிறார்கள். வகது அஸ்னதஹு அபூதர், இது சொல்கிறதெல்லாம் ஜர்கஷி. வகது அஸ்னதஹு அபூதர், அபூதர் இதை இஸ்னாதோடு அறிவித்திருக்கிறார். எப்படின்னா அன்ஷுயூஹி, அவருடைய ஷேக்மார்கள் வழியாக. ஃபகால, அபூதர் சொல்கிறாரு, காலல் புகாரி, புகாரி சொன்னார். அப்படி வருதா?
நாங்கள் வாசி காட்டிட்டோம் உங்களுக்கு கேட்கணே. புகாரி சொன்னார், அபூதர் சொல்லலை. காலல் புகாரி ஹத்தனல் ஹுசைன் இப்னு இத்ரீஸ் இல்லை. ஃபஸ்ட்டுக்கு புகாரி அவர் சொன்னது என்னடா, அபூதர் அப்பாஸ் என்றார், அப்பாஸுக்கு ஹுசைன் என்றார், அதுக்கப்புறம் இஷாம் என்றார். ஆனால் ஜர்கஷி என்ன செஞ்சார்டா, கவன இனத்தில் இப்படி சொல்லிட்டார். எப்படின்னா, அபூதர் சொல்கிறாரு காலல் புகாரி, புகாரி சொன்னார், புகாரிக்கு ஹுசைன் சொன்னதாகவும் ஹுசைனுக்கு இஷாம் பின் அம்மார் சொன்னதாகவும் என்ன செய்கிறாரு, சொல்லிவிட்டார். சரியா? சொல்லிட்டு ஃபஅலா ஹாதா, ஜர்கசி சொல்கிறாரு, இதன் காரணமாக யகூனுல் ஹதீது சஹீஹன் அலா ஷர்த்தில் புகாரி. அப்பையும் அவர் சார்புக்கு தான் சொல்கிறாரு, புகாரி இமாமுடைய நிபந்தனைக்கு உட்பட இந்த ஹதீஸ் என்ன செய்து சஹீஹாகிறது. வபிதாலிக்க யுரத்து அலா இப்னு ஹஸம் தஅவாஹுல் இன்கிதா. இப்னு ஹஸம் இந்த இடத்துல இஸ்னாது முறிஞ்சிக்கு என்று சொல்கிறது இந்த இடத்துல என்ன செய்கிறது, நிராகரிக்கப்படுகிறது. ஏன்னா அந்த 2 பேர் புகாரிக்கும் அம்மாருக்கு இடையில இப்போ கண்டுபிடிச்சாச்சு அப்படின்றார். இப்போ வணங்கிட்டவங்களுக்கு ஜர்கசி தான் இதை சொன்னது, அதைத்தான் இவர் வாச்சது. இப்னு ஹஜர் சொல்லலை, ஆனால் இப்னு ஹஜர் சொன்னால் வாச்சார். இப்னு ஹஜர் சொன்னது தான் வாச்சர். இப்போ நான் சொன்னேன் சரியா இல்லை, நான் சொன்னேன் நீங்கள் அவசரமாக தான் வாசிக்கிறீங்க, தடன்னா வாசிக்கிறீங்க. அப்போ அது பிழைன்னு சொல்கிற டைமில் அதை ஏற்றுக்கிறீங்களும் இல்லை. இது இப்னு ஹஜர் சொன்னதா, இப்னு ஹஜர் ஜர்கசி சொல்கிறதாக சொல்கிறாரு. தஹல அவர் விளங்காமல் ஜர்கசி என்ன செஞ்சிட்டாருன்னா, அபூதர் புகாரின்ட்டார், அபூதர் புகாரி, அப்புறம் ஹுசைன், அதுபோல் இஷாம்ன்ட்டார். அப்படி இல்லை, நான் உங்களுக்கு அதான் நேரத்தோட வாசி காட்டிட்டேன். அபூதர், அப்பாஸ், ஹுசைன், ஹிஷாம். அதை இங்கே புகாரிக்கு லிங்கே இல்லை, அதில் அது வேறு அறிவிப்பு. இஷாம் பின் அம்மார் வேறு அறிவிப்பு, புகாரி வழியான அறிவிப்பு அல்ல. இதை சொல்லி பதில் சொல்லிட்டார். யார் ஜர்கசி, யாருக்கு பதில் சொல்கிறார், இப்னு ஹஸம் சொல்கிறார். இதை முடிச்சுட்டு இப்னு ஹஜர் இப்போ சொல்கிறாரு, அது பக்கத்தில், எனக்கு அதுதான் ஆச்சரியம், அவர் வாசிக்கிற பக்கத்தில் இருக்குது. வஹாதல்ல, அது எனக்கு ஏசுறார், என்ன கொஞ்சம் பார்த்துட்டு பேச வேணும், கொஞ்சமாவது ஒரு அப்படின்னு ஏசுகிற இடத்துல இருக்காது. வஹாதல்லதி, இப்போ இப்னு ஹஜர் சொல்கிறார் இப்போ தான், வஹாதல்லதி காலஹு ஹத உன், ஜர்கசி இந்த விளங்காமல் சொன்ன இந்த இது இருக்குது தானே, ஹத உன் தவறு, நஷான் அதமி தஅம்முலின், சிந்தனையோடு அதை பார்க்காததுனால வந்த பிழை. இது சிந்தனையோடு அந்த அபூதர் ரிவாயத்தை சரியாக யோசித்து பார்க்காதனால வந்த பிழை. வதாலிக்க அன்னல் காயில் ஹத்தனல் ஹுசைன் இப்னு இத்ரீஸ், ஹுசைன் சொன்னதாக அந்த இடத்துல சொல்கிறது புகாரி அல்ல, ஹுவல் அப்பாஸ் இப்னுல் ஃபதுல் ஷெய்ஹு அபீதர், அபூதருடைய ஷேக் அப்பாஸ் தான் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. புகாரி சொல்லல, லல் புகாரி, புகாரி அல்ல அதை சொன்னது. சும்ம ஹுவல் ஹுசைன், அதுக்கு பிறகு அந்த ஹுசைனுக்குரிய விளக்கமெல்லாம் சொல்லிட்டு போகிறார். இப்போ இதுக்கு என்ன சொல்கிறது? சரியா? இந்த ரிவாயத்தில் மிச்சம் தெளிவாக 2 பேர் விடுபட்டன்னு எங்கே இருக்குது. இமாம் இப்னு ஹஜர் மறுத்து எழுதுகிறாரு, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி மறுத்து எழுதுகிறாரு. அப்போது இது பாரு, இதிலேயே இன்னொன்று நம்ம காட்டலாம். காலலனல் ஹுமைதி என்று எனக்கு இந்த காலைய உதாரணம் காட்டி பேசுகிறாரு. பார்த்தீங்களா, இமாம் புகாரி ஷேக சொன்னால் லனாண்டு போட்டு தான் சொல்லுவார், அப்படி சொல்லாத ஏற்றுக்கல முடியும். காலலனா, எங்களுக்கு ஹுமைதி சொன்னார் அப்படின்னு வருது, எங்களுக்கு சொன்னான்னு வேற ஒரு சப்ஜெக்டை சொல்கிறார், இந்த கால சப்ஜெக்ட் சொல்கிறல. அதை நான் மௌலை பிஜி எடுத்து காட்டின அபூதர் அல் ஹரவி அந்த நுஸ்காவை எடுத்தேன். அதில் காலன் மட்டும் தான், காலலனா இல்லை. அந்த அபூதர் அல் ஹரவி இமாம் புகாரிட அபூதருடைய நுஸ்கான்னு காட்டினார் தான் யார், மௌலை பிஜே காட்டினார். அந்த நான் சொன்ன அபுல் வலித் அல் பாஜி அபுலிய சதஃபியுடைய ரிவாயத்துண்டு, இமாம் இப்னு ஹஜருடைய இப்னு ஹஜர் ஏத்திமாத் பண்ண ரிவாயத் அல்ல அபூதர்ட மற்ற ரிவாயத், இதை எடுத்துருப்பார் துணைக்கு. அதில் காலல் ஹுமைதி என்று தான் என்ன செய்யுது இருக்குது. சரியா? அபூதருடைய எல்லா ரிவாயத்திலையும் காலல் ஹுமைதி என்று தான் இருக்குது. சரியா? நான் ஏத்திமாத் பண்ணது இவர் இதில் தான், ஆனால் அபூதருடைய எல்லா ரிவாயத்திலையும் காலல் ஹுமைதி என்று தான் இருக்குது. இல்லைனா எங்களுக்கு சொன்னாரண்டு இல்லை. இப்போ நான் அதை எடுத்துக்காட்டி அவருக்கு பார்த்தீங்களா, ஒரு இடத்துல காலல் அண்ணன் ஹுமைதி என்றிக்கு, ஒரு இடத்துல காலல் ஹுமைதி என்றிக்குதே, இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கலண்ணா. நான் நுஸ்காதை பார்த்தேன், எடுத்து அதை பார்க்கணுமே, நம்மளுக்கு ஆர்வமான ஒரு செய்தியை. சரியா? அது ரைட். இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதை இமாம் புகாரி இப்போ பிளே, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி பிளேன்ட்டார், தஹல என்றார். யார்? ஜர்கசி பிழையா அவதானம் இல்லாமல் சொல்லிட்டேன்றாரு. ஜர்கசி சொன்னது விளக்கம் இல்லாமல் யோசனை இல்லாமல் சொன்னதுன்றாரு. அபூதர்ட ரிவாயத்தே என்ன இதுதான் ரிவாயத் என்றார். நான் உங்களுக்கு அந்த வேறு புக்லேயும் அதை என்ன செஞ்சுட்டு எடுத்து காட்டிட்டேன். இப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது? இப்போ அப்போது இது இது ஒரு அம்சம். அடுத்ததாக அபூதர் என்ன செய்கிறேன்னா, அந்த எல்லா அது காரணம் சொல்கிறார். அபூதர் இதை புகாரிட நுஸ்கா கீழே கொண்டு வந்ததுக்கான காரணத்தையும் சொல்கிறார். நிறைய அறிஞர்கள் இப்படித்தான் ஒரு புக்கை ரிவாயத்து பண்ணுற டைமில், அறிவு பண்ணுற டைமில் அவங்களோட இஸ்னாதையும் என்ன செய்வாங்கல்ல, கீழ் குறிப்பில் சில பொழுதுகள் சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தண்ட 3 ஷேக் வழியாகவும் என்ன செஞ்சிட்டாரு, பரவல் ஹதீத் அன் ஷுயூஹி ஸலாஸா அனில் ஃபரப்ரி அனில் புகாரி கால வகால ஹிஷாம் இப்னு அம்மார் வலம்மா ஃபரக மின் சியாக்கி, அந்த முழு ஹதீஸையும் சொல்லி முடிஞ்சவரோ கால அபூதர் ஹத்தஸனா அபு மன்சூர் அல் ஃபத்ல் இப்னு அப்பாஸ் என்று அந்த சப்ஜெக்டில் என்ன செஞ்சிட்டாரு, அதில் போயிட்டாருன்னு சொல்கிறாரு. இது ஒரு பகுதி. அல் ஃபதுல் இப்னு அப்பாஸ், அப்பாஸ் இப்னு அல் ஃபதுல், ஃபதுல் இப்னு அப்பாஸ் அதில் வந்திருக்கு.
சரி ஹைர. அப்போ இது ஒரு பகுதி. சரி, இதை சொல்லிட்டாச்சா? அடுத்தது இமாம் அதாவது இப்னு ஸலாஹ் சொன்னதாக என்ன ஒரு செய்தியை கொண்டு வருவார். யார்? மௌலவி பிஜே அவர்கள் வந்து இப்னு ஸலாஹ் முக்கத்திமால சொன்னதாக சொல்லுவார். அதை நான் வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? இப்னு ஸலாஹ் முக்கத்திமால சொன்னதாக சொல்லுவார். என்னென்னா அதை வாசிச்சிரு. அதாவது ஏன்னா அதுக்குரிய பதில் இதில் இருக்குது. அதனால் ஃபத்துல் பாரி வாட்சி காட்டிட்டு அதுக்குரிய பதில் இதில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஹத்தீபுல் பக்தாதியில் ஒரு சப்ஜெக்டும் இருக்குது. முக்கத்திமத் இப்னு ஸலாஹ்ல இப்னு ஸலாஹ் சொல்கிறாராம், அதாவது முஹம்மது இப்னுல் ஃபதுல் ஆரிம் என்று ஒத்தரிக்கிறார். முகமது இப்னு ஃபதுல் என்று அவர் வந்து சிந்தனை குழப்பத்துக்கு ஆளானார். அதை சொல்லிட்டு சொல்கிற டைமில் இப்னு ஸலாஹ்னு சொல்கிற 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஹதீஸ் துறை முக்கத்திமாண்ட ஒரு என்னது மாரிஃபத் உலூமுல் ஹதீஸ் உசூல் ஹதீஸை பற்றி எழுதின புக் அது. அதில் வருது அப்படின்னா, இந்த ஆரிம் என்றவர் குழப்ப நிலைக்கு ஆளானார். இவர் புகாரியுடைய ஷேഖ்களில் ஒருவர், சரியா? அதே நேரம் எப்படிப்பட்ட ஷேഖ்கள் ஒருவர்னா இன்னொரு வழியாகவும் அறிவிச்சுக்கிறாரு, என்னது நேரையும் என்ன செஞ்சுக்கிறார், அறிவிச்சுக்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முகமது இப்னு யஹ்யா புகாரி போன்றவர்களுடைய இவர் வழியாக அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்புகளை நாங்கள் எப்படி கருதணும்னா, புத்தி குழப்பத்துக்கு முன்னால் கேட்டதாக என்ன செய்யணும், நாங்கள் கருதுவது நல்லது அப்படிங்கிற மாதிரி போட்டிக்கிறார். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாருண்டா, பார்த்தீங்க தானே, நான் அந்த அடிப்படையில் தான் முகமது இப்னு யஹ்யா அத்-துஹுலி வந்து ஹிஷாம் பின் அம்மார்கிட்ட குழப்பத்துக்கு முந்தி கேட்டேன்னு சொன்னால் அவர் பெரிய ஒரு ஹாஃபில் அப்படின்றார். இதில் வந்து இப்னு ஸலாஹ் வந்து 2 விஷயம். முதலாவது விஷயம் மௌலவி பிஜே விளங்கினத்துக்கே வாரேன். 4 ஹதீஸையும் பிரிக்கலை. யார்? இப்னு ஸலாஹ். ஹிஷாம் பின் அம்மார்கிட்ட புகாரி கேட்டால் இருந்தால் அதை நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறாருண்டா, மூல குழப்பத்துக்கு முன்னால் தான் எடுக்கணும்ன்றாரு. அது ஹத்ததிரி என்று சொன்னாலும் சரி, காலை என்று சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, காலையிலேன்னு பிரிக்கும். உங்களோட மற்ற 2 ஹதீஸை பிரிக்கலை. இதில் புகாரி இமாம் மூளை குழப்பம் உள்ளவர்கள்ட்ட அறிவித்தார்னு ஒரு செய்தி வந்துச்சேண்டா, அதெல்லாம் நீங்கள் எப்படி எடுங்கேண்டா, மூளை குழப்பத்துக்கு முந்தி உள்ள எடுங்க. 2 ஹதீஸை விட்டுட்டு 2 ஹதீஸை எடுங்கண்டா அதில் இல்லை, எல்லா ஹதீஸையும் தான் குறிக்கிறார். அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த வாதத்தை வச்சிக்கப்படாது. 2வது எல்லாருக்கும் சொல்லலை, அந்த ஆரிமுக்கு மட்டும்தான் சொல்கிறார். எது? ஆரிம் என்றவர் மூளை குழம்பினவர் ஆகிறார் தானே, அவர்கிட்ட அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை முகமது பின் யஹ்யா அத்-துஹுலியும் புகாரியும் அறிவித்தா அதை மூளை குழப்பத்துக்கு முன்னால் எடுத்ததாக நாங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படி என்று சொல்கிறார். அவருக்கு மட்டும்தான். யாருக்கு? அந்த ஆரிம் என்ற மூளை குழம்புற விஷயத்தில் ஒரு சின்ன தகவல் ஒன்று இருக்குது, அவர் மூளை குழம்புறதுக்கு முன்னால் கேட்டதுன்னு அந்த தகவலுக்கு மட்டும் சொன்னது எல்லாருக்கும் சொன்ன மாதிரி என்ன செய்கிறாரு, அதில் எடுத்து காட்டுறாரு. அது பிழையானதை திருப்பி ஆர்கியூமெண்ட் வச்சு அதை முழுசாக என்ன செய்யலாம், ஷரஹில் இது கூட நிறைய என்ன செய்யலாம், எடுத்து வைக்கலாம் என்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இது ஒரு அம்சம். அடுத்தது வந்து அப்படி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் என்ன, இவர் சொல்கிற மாதிரி எடுத்து பார்த்தோன்னு சொன்னால், எந்த திறமையானவங்களாக இருந்தாலும் சரி, அவர் திறமையான ஒரு அறிஞராக இருந்தால் சரி, அவரை மூளை குழப்பக்காரட்டின்னு அறிவித்தா அது முந்தினது தான் நம்ம எதுக்குள்ள வேண்டி வந்துடும். அந்த விதிப்பில் எல்லாருக்கும் நான் மூளை குழம்பினத்துக்கு முன்னாலே அறிவிக்கலாம், பின்னாலே அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. முன்னால் அறிவிச்சுட்டு ப்ரூஃப் கிடைச்சா மட்டும்தான் அது எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலும் அது நிரூபணமாகும். நல்ல அறிஞர்ன்றதுக்காக வேண்டி என்ன மூளை குழம்புறதுக்கு முன்னால் தான் அறிவிச்சுப்பான்னு எல்லாருக்கும் முடிவெடுக்கிறது பிழையானது, தவறானது. அப்படி ஒரு உசூல் அவர் சொல்லவும் இல்லை. அதில் அப்படி நிறைய பேருக்கு சொல்லப்பட்டு இவர் மூளை குழம்புறதுக்கு முன்னாலே என்று அறிஞர்களுக்கே என்ன செஞ்சு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அது ஆரிமுக்கு மட்டும் சொல்லப்பட்டது. ஆரிம் என்ற அந்த 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 ஆசிரியருக்கு மட்டும் என்ன செஞ்சது, சொல்லப்பட்டதுன்றதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சப்ஜெக்ட். அதை இந்த இடத்துல அந்த முகத்திமத் இப்னு ஸலாஹ்ல இருந்து இப்னு ஹஜர் அஸ்கலானி இதை எடுத்து சொல்கிறார். எப்படி சொல்கிறாருண்டா, இப்னு ஸலாஹ் வந்து தன்னுடைய உலூமுல் ஹதீஸில், அதாவது உசூல் ஹதீஸ் புத்தகத்தில் சொல்லிக்காராரு, ஃபகால அத்தஅலீக் ஃபி அஹாதீஸ் பின் ஸஹீஹில் புகாரி குத்தியா இஸ்னாதுஹா வசூரத்துஹு சூரத்துல் இன்கிதா வலைஸ ஹுக்முஹு ஹுக்மா. அதாவது புகாரில் வரக்கூடிய தஅலீக், இஸ்னாது முறிக்கப்பட்டது போல் வரக்கூடிய தாலீக் இருக்குது, அந்த காலை சொன்னார்னு வரக்கூடியது, இது முறிக்கப்பட்டு வந்தால் சூரத்துகு அவருடைய வடிவம் முறிந்த வடிவம், சட்டம் அதனுடைய சட்டம் அல்ல, சட்டம் அதனது சட்டம் அல்ல. அப்படின்னா முறிந்தால் பலகீனம் ஒரு சட்டம் கொடுப்போமே, அந்த சட்டம் அல்ல, வடிவம் தான். இதில் என்ன முறிந்த வடிவத்தில் வருது. காலை சொன்னார்னா எனக்கு சொன்னார்ன்ற வார்த்தை அதில் புரிதலுக்கு இல்லை, ஆனால் சட்டம் வந்து எனக்கு சொன்னார்ன்ற சட்டம் தான் அப்படின்னு தெளிவாக என்ன செய்கிறாரு, இப்னு ஸலாஹ் தான் சொல்கிறாரு. அப்போ இப்னு ஸலாஹோட பார்வையில் இதை நீங்கள் பொதுவாக விளங்கின மாதிரி விளங்கினா 4 ஹதீஸுமே எப்போ கேட்டது, குழப்ப நிலைக்கு முன்னால் கேட்டது அப்படின்றது மிச்சம் தெளிவாக என்ன செய்யுது, விளங்குது. அதில் நிறைய இருக்குது, நிறைய நான் வாசித்தா இன்னும் ட்ரையாக பேத்துற மாட்டதுக்காக நான் அதை வாசிக்கலை. அடுத்தது இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்கிறாரு, இது வந்து என்ன பக்கம் அப்படின்னு சொன்னால்,
10ஆம் பாகம் 52ஆம் பக்கத்தில் சொல்கிறாரு, அம்மா கவுனுஹு சமிஅஹு மின் ஹிஷாம் பிலா வாசிதா வபி வாசிதா, ஹிஷாம்கிட்ட இன்னொருவர் மூலம் ஹிஷாம்கிட்ட கேட்டாரா, நேர கேட்டாரா, ஃபலா அசர் அலஹு, இதுக்கு எந்த வேலையும் இல்லை. இங்கே இப்னு ஹஜர் சொல்கிறாரு, இதுக்கு இங்கே எந்த வேலையும் இல்லை. லிஅன்னஹு லா யஜ்ஸிம், ஏனால் இமாம் புகாரி கால சொன்னார் என்ற வார்த்தையை சொல்லுவதாக இருந்தால் இல்லா பிமா யஸ்லுஹுலில் கபூல், ஏற்றுக்கொள்ள முடிந்ததுக்கு மட்டும்தான் சொல்லுவார். ஏற்றுக்கொள்ள முடிந்ததுக்கு மட்டும்தான் இமாம் புகாரி சொல்லுவார். வலா சியமா ஹைது யசூக்குஹு மசாக்கல் இஹ்திஜாஜ், குறிப்பாக ஆதாரம் காட்டுவதற்கு கொண்டு வரக்கூடிய அறிவிப்பில் இமாம் புகாரி இதை ஸ்ட்ரிக்டாக கடைபிடிப்பார்ன்றார். இது எங்கே இப்னு ஹஜர் அஸ்கலானி இப்போ ஏற்கனவே சொல்லிட்டார். என்ன, நான் இமாம் புகாரி இந்த 3 ஆதாரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாருண்டா, இன்னொரு ஆள் மூலம் ஹிஷாம்கிட்ட கேட்டாரா, நேர கேட்டாரான்றதுக்கு இங்கே எந்த செல்வாக்கும் இல்லை. அதுக்கு ஃபலா அசர், எந்த தாக்கமுமே அதில் இல்லை. ஏன்னா இமாம் புகாரியை பொறுத்த வரைக்கும் லா யஜ்ஸிம் இல்லா பிமா யஸ்லுஹுல் கபூல், ஏற்றுக்கொள்ள முடிஞ்சதுக்கு தான் என்ன செய்வார், காலை என்று சொல்லுவார், உறுதியை சொல்லுவார். கீழே என்று சொல்கிறதெல்லாம் யுக்கால் என்று சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. காலை என்று சொன்னார்னா என்ன, ஏற்றுக்கொள்ள முடிஞ்சதுக்கு தான் சொல்லுவார். குறிப்பாக ஆதாரம் காட்டுறதுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் இது. அப்படி இருக்கக்குள்ள இதுக்கு என்ன கேட்டாரா, இடையில கேட்டாரான்னு சொல்கிறது யார் கேட்குறாரு, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி கேட்குறாரு. அதுவும் ஃபத்துல் பாரியில் தானே இருக்கு, அது வாசிக்கலை. சரியா? அதே போல் பாருங்கள், அம்மா கவுலு இப்னு சலாஹ், இப்னு சலாஹவே சொல்கிறாரு, அது அந்த முக்கத்திமா அதுலேருந்து தான் சொல்கிறார், எல்லாத்தையும் இப்னு ஹஜர் கொண்டு வராரு. அலா அன்னல்லதி யூரிதுஹு பிசீகதி கால ஹுக்முஹு ஹுக்முல் இஸ்னாதில் முஅன்அன் வல் அன்அனா மின் கைரில் முதல்லிஸ் மஹ்மூலத்துன் அலல் இத்திசால் வலைசல் புகாரி முதல்லிசன் ஃபயகூனு முத்தசிலன். எப்படி கால என்று சொல்கிறதும் அன் சொல்கிறதும் ஒன்று தான். இப்னு சலாஹ் சொல்கிறார் நேரடியாக, தொட்டும் தொட்டும் வழி வழியான்னு சொல்கிறதும் ஒன்று தான், கால என்று சொல்கிறதும் ஒன்று தான். அப்படி என்று சொல்லிட்டு முதல்லிஸ் இல்லாமல் இருந்தால் அது நேரடியாக கேட்டதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். யார், இப்னு சலாஹ் சொல்கிறாரு. ஃபத்துல் பாரில் இப்னு ஹஜர் அஸ்கலானி இப்போ ரெண்டே ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டு சரியா பதிவு செய்கிறாரு. இது மௌலை பிஜே சொல்லிட்டார். எதில் அல்லாஹு மின்னக அஃபூன் தொஹிபுல் அஃபு ஃபவுஃபூன் அறிவிப்பில் மௌலை முஃபாரிஸ் மௌலை மறுப்பு சொல்கிறதில் சொல்லிட்டாரு. சரியா? ஆனால் இதில் நம்ம தெளிவாக நான் சொல்கிறேன். அப்போ மிச்சம் தெளிவாக இப்னு சலாம் சொல்லிக்கிறாரு, புகாரி முதல்லிசும் அல்ல, அதே நேரம் என்ன அஃப்வன், அதாவது இந்த அன்அனா என்றதும் அன் தொட்டும் தொட்டும் அறிவிக்கிறதும் காலா என்று சொல்லி அறிவிக்கிற ரெண்டுமே உண்டு தான், ரெண்டுமே இதுதான். அது எல்லாமே முதல்லிஸ் அல்லாதவர் அறிவித்தா அது என்ன மஹ்மூலத்துன் அலல் இத்திசால், நேரடியாக கேட்டதாகத்தான் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்படி என்று சொல்கிறாரு. அதுபோல் ஹத்தீப் அல் பக்தாதியில் ஒரு செய்தி கொண்டு வராரு. யார், மௌலவி பிஜே அவர்கள் ஹத்தீப் அல் பக்தாதி சொன்னார்ன்னு கொண்டு வராரு. அதில் என்ன கொண்டு வர்றது நான் சொன்னதுக்கு சப்ஜெக்ட் தான் ஆதாரம், ஆனால் அவருக்கு எதிராக கொண்டு வரார். மௌலவி பிஜே அவர்கள் அதை எதிராக கொண்டு வரார். எனக்கு அதுவும் ஒரு ஆச்சரியமாச்சு, இதையே எதிராக என்ன செய்கிறாரு, கொண்டு வரார் அப்படின்னு சொல்லி. அவருடைய என்னது, அவர் காலை என்று சொல்கிறது நேரடியாக கேட்டதை மட்டும்தான் என்ன செய்வார், காலை என்று சொல்லுவார். அப்படி என்றதை அதாவது அந்த மாதிரி உள்ளவற்றை மட்டும்தான் என்ன செய்யணும், நம்ம சமாளித்து. அதில் புகாரி வரமாட்டார். அதில் புகாரி என்ன செய்ய மாட்டார், வரமாட்டாருன்னு சொல்கிறாரு. ஹத்தீப் அல் பக்தாதியை எடுத்துகிட்டு புகாரி வரமாட்டார்னு சொல்கிறார். ஹத்தீப் அல் பக்தாதின்னு அந்த வார்த்தையே எல்லாத்தையும் போட்டுட்டு வஹுவல் மர்ஜூ இலைஹி ஃபில் ஃபன், இந்த கலையில் என்ன அதாவது இந்த ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கக்கூடியவர் தான் ஹத்தீப் அல் பக்தாதி என்று சொல்லிட்டு வகது தகர்ரர இந்தல் ஹுஃபாத், அந்த வார்த்தையை சொல்லிட்டு சொல்கிறாரு. இடையில நிறைய விஷயங்கள் போகிற தத்லி சம்பந்தமான. வகது தகர்ரர இந்தல் ஹுஃபாதி அன்னல்லதி யஅதி பிஹில் புகாரி மினத் தஆலிகி குல்லிஹா பிஸீகத்தில் ஜஸ்ம் யகூனு ஸஹீஹன் இலா மன் அல்லக அன்ஹு வலவ் லம் யகுன் மின் ஷுயூஹிஹி. அவர் இதை பேசிட்டு புகாரி வராதுன்ட்டார் இவர். ஆனால் இப்னு ஹஜர் சொல்கிறாரு, ஹத்தீப் அல் பக்தாதி சொல்கிறதுல புகாரி உள்ளுக்கு என்ன செஞ்சிடும், அப்போ வந்துடும் அப்படின்றார். எப்படி சொல்கிறாருன்னா, ஹதீஸ்கலை அறிஞர்கள் எல்லோரிடத்திலும் நிரூபணமான ஒன்று தான் இமாம் புகாரி இஸ்னாதில் ஷேக் அல்லாதவரிடமிருந்து அவற்றை ஆசிரியர் வழியாக அல்லாமல், அதாவது என்னென்னா நேராக கேட்க முடியாதவர்கள் இருக்கிறாங்களே, ஷேகை விட்டுட்டு அவரோட ஷேகை விட்டுட்டு அவரோட ஷேகை விட்டுட்டு அறிவிக்கிறது கூட சஹியானது தான். ஏன் அப்படி சஹியானதுண்டா, இமாம் புகாரி ஜஸ்ம் பண்ணி அறிவிச்சா, அவர் சொன்னார் என்று அறிவித்தா அது சஹியானது தான். அதுக்கு சஹியான இஸ்னாது வெளியே இருக்கின்ற அர்த்தம். அதுக்கு இந்த இடத்துல சொல்லாது விட்டாலும் இதில் நான் ஒரு 3 பேரை விட்டு சொல்லி இருந்தாலும் அந்த 3 பேரும் சஹிஹானவர், அந்த 3 பேரும் சரியான அடிப்படையில் தான் இதை என்ன செஞ்சுக்கிறார், கேட்டுக்கிறார். அந்த 3 பேரை நீங்கள் வேறு எங்கேயா என்ன செய்வீங்க, இன்னொரு இடத்துல பார்ப்பீங்க, ஒன்றில் புகாரியில் இன்னொரு இடத்துல பார்ப்பீங்க, அல்லது வேறு கிரந்தங்களில் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க என்ற அர்த்தம் தான் அது அப்படின்னு சொல்கிறார். அப்போ தண்ட ஷேக்ட்ட விடியும் இதைத்தான். அப்போ எனவே அதற்குள்ளே இவர் வருவார், யார், இமாம் புகாரியும் வருவார் அப்படின்னு சொல்கிறார். சரியா? எதன் காரணமாக அப்போ ஷேக்கிட்ட காலை என்று சொல்கிறாரு,
எதன் காரணமாக ஷேக்கிட்ட காரணம் காலை என்று சொல்கிறார் என்ற இடத்துல வேணுமெண்டா பிரச்சனைகள் வரலாம். ஏன் இப்போ உதாரணமாக இந்த ஷேக்கிட்டு காலை என்று சொன்னதுக்கான காரணம் என்ன, அந்த ஷேக்குக்கு காலலி என்று சொல்லாமைக்கிறது காரணம் நியாயமான காரணம் ஒன்று இருக்கும். நேரடியாக கேட்டது இடத்துல சந்தேகம் இல்லை. முனாஜர் சொல்கிறாரு நேரடியாக கேட்ட இடத்துல சொல்கிறாரு நேரடி சந்தேகம் இல்லை. ஆனால் எதனால் இன்றைக்கி காலலி என்று போடாமல் எனக்கு சொன்னான்னு போடாமல் வெறும் காலை மட்டும் என்ன செஞ்சார் இந்த இடத்துல ஏன் போட்டார் என்றதுக்கு ஒரு விளக்கம் என்ன செய்யும் இருக்கும். இதில் எனக்கு இந்த இசை சம்பந்தமான ஹதீஸில் எதன் காரணமாக இவர் இப்படி போட்டார் என்றது எனக்கு ஒரு பிரச்சனையாகவே என்ன செஞ்சது இருந்துச்சு என்றார். அதாவது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், காலேண்டு போட்டது நேரடியாகத்தான், இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை அதில் என்று சொல்லிட்டார். இமாம் பின் பல இடத்துல சொல்லிட்டார், இங்கேயும் சொல்லிட்டார். எந்த அளவுக்குன்னா ஷேக் அல்லாதவர்கிட்ட தாலீக்காக அறிவித்தாலும் சரி அது என்ன நேரடியாக அறிவித்த மாதிரி தான் அப்படின்னு கத்தீபுல் பக்தாதிய செய்தியையும் போட்டு அதற்குள்ள இமாம் புகாரியும் என்ன செய்வார் வருவார் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாரு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு ஆனால் சில நேரங்களில் இமாம் புகாரி இந்த ஷேக் வழியாக சொல்கிற டைம்லே காலை சொன்னார்ன்னு சொல்கிறது இருக்குது. இதுக்கு ரீசன்கள் என்ன ஒன்றுக்கு ஒரு ரீசனுக்கு இன்னொன்றுக்கு இன்னொரு ரீசனுக்கும் இதில் என்னென்னு எனக்கு என்ன செய்யலை இதில் தெரியவில்லை. இருந்தாலும் நான் இதைத்தான் புரிந்து கொள்கிறேன். ஒரு ரீசன் வேற ஒரு ரீசன் என்ன செய்கிறார் சொல்கிறார். எப்படியோ இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இதை ஆதாரப்பூர்வமான செய்தி என்றார். இது என்னது இமாம் புகாரி இஹ்திஜாஜ் என்ன ஆதாரமாக காட்டியிருக்கிறார். இந்த இடத்துல இஷாம் இடையில உடுபட்டுகிறாரா ஒருத்தர் உடுபட்ட எந்த விதமான அசரும் செல்வாக்குமே இல்லை. இமாம் புகாரி குறிப்பாக இதை ஆதாரமாக கொண்டு வர இடத்துல இதை ஒரு பொருட்டாவே கருத முடியாதென்றார். அதே போல் 2 பேர் விடுபட்டுகிறது மௌலை பிஜே அவர்கள் இப்னு ஹஜருடைய எழுத்தை தவறாக வாசித்ததால் வந்த விளைவு. அதோடு அபூதரல் ஹரவி என்ற ஒரு அறிவிப்பு காட்டார். அதுக்கு இதுக்கு என்ன அது சம்பந்தம் இல்லை அப்படி என்ற பகுதி அவருடைய பிடிஎஃப்க்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இல்லை என்ற பகுதியெல்லாம் நம்ம இதில் என்ன செஞ்சுட்டேன் எடுத்து சொல்லிவிட்டேன். இதுதான் இந்த இடத்துல என்ன அதாவது மௌலியுடைய இந்த பகுதியுடைய சுருக்கம். ஆக சுருக்கமாக சொல்ல போனால் கால ஹிஷாம் அண்ட் இமாம் புகாரி அவர்கள் சொன்னது அவர் எனக்கு சொன்னார்ன்றதுக்கு சமமானது தான், எனக்கு சொன்னார்ன்றதுக்கு சமமானது. நேரடியாக மொழி அடிப்படையில் எடுத்துக்கிட்டால் சொன்னார்ன்றது வேண்டிய மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதை பற்றி நாங்கள் இங்கே பேசலை. மாணவர் ஆசிரியர்கிட்ட சொல்கிற சந்தர்ப்பத்தில் அவர் தத்லீ செய்யாதவராக இருந்தால் அதை எனக்கு சொன்னார்னா என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளணும். அதை நீங்களே பல இடத்துல என்ன செஞ்சுக்கிறீங்க சொல்லிக்கிறீங்க. நீங்கள் வாசிப்பு செஞ்ச இப்னு ஹஜர் அஸ்கலானியில் எல்லா வாசிப்புலையும் குழப்பமான வாசிப்பு தான் என்ன செஞ்சீங்க முழுசாக என்ன செய்யலை வாட்சி காட்டலை. இப்னு சலாவோட இதை சொன்னீங்க, இப்னு சலாட் இதை முழுமையாக சொல்லலை. நான் என்ன செஞ்சுக்கிறேன் இந்த இடத்துல வாட்சி காட்டுகிறேன். அது ஆரிமுக்கு மட்டும் உரியதுன்னு சொன்னேன். அது பொதுவாக சொல்லப்பட்டிருந்தால் அது என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். கத்தீபுல் பக்தாதிய செய்திக்கு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அந்த பக்கத்தில் என்ன செஞ்சுக்காரு விளக்கம் கொடுத்துக்கிறாருன்னு சொன்னேன். அதனால் இது இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா அறிஞர்கள்ட்டையும் இது சரியானது, ஆனால் அதை லைஃபாக நினைக்கிறார். எல்லா அறிஞர்கள்ட்டையும் அது பலகீனமானது, அது சரியாக நினைக்கிறார் அலிலான சப்ஜெக்டில். சரியா, இதுதான் இங்குள்ள பிரச்சனை. இது சுருக்கம். இன்ஷா அல்லாஹ் இப்போ அதாவது நம்ம அடுத்த பகுதி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.